விஹான் விரைவாக சாப்பிட்டு எழுந்தவன் கை கழுவ செல்ல அவன் பின்னாலே ஆருவும் கை கழுவ சென்றாள். கை கழுவி கொண்டு இருந்தவன் நிமிரவும் தன் எதிரில் இருந்த கண்ணாடியில் தன் பின்னால் ஆறு நிற்பது தெரியவும் அந்த பக்கம் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களை ஓரக்கண்ணால் பார்த்தவனின் இதழ்கள் ஒரு ரகசிய புன்னகையை பூத்தது. நிதானமாக கை கழுவி கொண்டு விஹான் திரும்பவும் அவனுக்கு வழிவிட்டு நகர்ந்தவள் முன்னால் செல்ல முயல அவளின் இடையில் சொருகியிருந்த முந்தானையை கை துடைக்க எடுத்தவன் தனது வலது கையின் இரு விரல்களை அவளின் இடைக்கும் புடவைக்கும் இடையில் விட்டு அதை எடுக்க இதை சற்றும் எதிர்பாராதவள் அதிர்ந்து விழிக்க அவள் முகம் பார்த்து திரும்பி நின்றிருந்தவன் கண்களால் டைனிங் ஹாலில் அமர்ந்திருந்தவர்களை காட்ட அவனை விட்டு விலகவும் முடியாமல் இதை ஏற்கவும் முடியாமல் தவித்தவள் தன் உணர்வுகளை முகத்தில் கூட காட்ட முடியாது திருதிருத்து கொண்டிருந்தாள். தன் முன்னால் இதையெல்லாம் கண்டும் காணாதது போல அமர்ந்திருந்தவர்களை கண்டு அவனுக்கும் இதுதானே வேண்டும், நிச்சயமாக அவர்கள் முன்னால் எதுவும் சொல்ல மாட்டாள், சொல்லவும் முடியாது என்றே அவனும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டது. ஆனால் அவளின் அந்த வலுவலு இடையின் மென்மை விஹானை அத்தனை எளிதாக விலக விடாமல் செய்ய மீண்டும் அதோடு தன் விரல் கொண்டு விளையாட நினைத்தவன் நிதானமாக தன் கைகளை துடைத்து கொண்டு மீண்டும் முந்தியே அவள் சொருகியிருந்தது போலவே சொருகினான். முன்பு போலவே தன் இரு விரல்களை அவளின் இடைக்கும் புடவைக்கும் இருந்த இடைவெளியில் விட்டு மீண்டும் அவன் அப்படி செய்யவும் அவஸ்தையாக நெளிந்தவள் சட்டென்று நகர்ந்து கை கழுவ திரும்பி நின்று கொண்டாள். மனமோ படபடவென அடித்து கொள்ள வேக வேகமாக மூச்சு விட்டவளுக்கு அந்த தொடுகை ஏதேதோ செய்தது. ஒரு ஆண்மகனின் முதல் தொடுகை, அதுவும் கணவன் என்ற உரிமையில். அதனால் அந்த கோபம் என்ற முகமுடி மறைக்க தனக்கெழுந்த உணர்வுகளை பிரித்தறியாமல் போனாள். முகந்தனும் அம்சாவின் முந்தியில் கை துடைப்பதை எத்தனையோ முறை பார்த்திருக்கிறாள். ஆனால் அது இப்படி இல்லை. வெளியில் தொங்கிக் கொண்டிருக்கும் முந்தியில்தான். இவன் என்ன இப்படி என்று தோன்ற விஹான் கை துடைக்கும் போதே அவன் முகத்தை சந்தேகமாக பார்க்க அதில் அப்பாவியாக கை துடைக்கும் பாவம் மட்டுமே இருந்தது. மீண்டும் முந்தியே சொருகும்போது அவள் சந்தேகத்தோடு அவனை பார்க்க அதிலோ எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்கும் பாவம் மட்டுமே இருந்தது. அதில் குழம்பியவள்தான். அங்கு அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் இவர்கள் அந்யோன்யத்தை கண்டு மகிழ்ந்திருக்க பாட்டியோ நம்ப முடியாமல் ஆச்சரியமாக பார்த்திருந்தார். அத்தனை சுலபமாக தான் பிடித்த பிடியிலிருந்து மாறாதவள் இவ்வளவு சீக்கிரம் எப்படி இப்படி மாறினாள் என்று. மற்றவர்களுக்கு வேண்டுமானால் இவர்களை பற்றியும் திருமணம் நடந்த விதத்தை பற்றியும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பாட்டிக்கு தெரியுமே. பேரன் மேல் அவனின் நேசம் மேலும் உள்ள நம்பிக்கையில் மட்டுமே இந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். ஆனால் இத்தனை சீக்கிரம் அவளிடம் இத்தகைய மாற்றம் வரும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இது பேரனின் திறமையாக இருந்தால் முதலில் சந்தோஷிப்பவர் அவரே. தன் செல்ல பேத்தியை ஏமாற்றி திருமணம் செய்து வைத்ததை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருப்பவர் ஆயிற்றே. விரைவில் நல்லது நடந்தால் நலமே என்று நினைத்தார். தன் அறைக்குள் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தவள் சற்று நேரம் கழித்து உள்ளே நுழைந்தவனை கண்டு பொங்கிய கோபத்தோடு அவன் முன் சென்று நின்றாள். மேலும் கீழும் மூச்சு வாங்க தன் முன் வந்து நின்றவளை என்ன என்பது போல பார்வையில் தெரியாதது போல் பார்த்தான் விஹான். ஏன் அப்படி செஞ்சீங்க? கோபத்தோடு சற்று வேகமாக கேட்டவளை நிதானமாக பார்த்தவன். எப்படி என்றான் நிதானமாக. கை துடைக்கும் போ என்றாள் திணறலோடு. அவளின் திணறலையும் அவஸ்தையையும் தனக்குள்ளே ரசித்து கொண்டவன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படித்தான் இருப்பாங்க, உனக்கு தெரியாதா என்றான் அப்பாவியாக. அது தெரியும், என்கிட்ட கேட்டு இருந்தா நான் எடுத்து கொடுத்திருப்பேன் இல்லை என்றவளை ஏன் நான் எடுத்தா என்ன என்றான். அவன் சொல்வது போல் அப்போது தான் கை கழுவவில்லை தான், அதனால்தான் அவன் எடுத்தானோ என்று யோசித்தவள் அடுத்து அவன் கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்வாள்? நீ தொட்ட போது எனக்கு ஏதோ செய்தது என்று. அதை அவளே என்னவென்று உணராத போது இதற்கே திணறி கொண்டிருப்பவள் அடுத்த பிரச்சனையாக அவள் அறையில் இருந்த சிறிய படுக்கையில் இருவரும் படுக்க வேண்டி வரும்போது என்ன செய்ய போகிறாளோ. இரவு உறங்க தன் அறைக்குள் வந்தவள் படுக்கும் வரை புரியாத வித்தியாசம். படுத்த பிறகு தன் வெகு நாள் பழக்கமாக தலாயணையை அருகில் வைத்து கொண்டு அணைத்தபடி படுத்த நொடி புரிந்தது. அதில் படக்கென்று எழுந்து அமர்ந்தவள் அந்த கட்டிலை மிரண்ட பார்வையுடன் முழுவதுமாக அளந்தாள். இது ஒருவர் படுக்கும் அளவு சிறிய படுக்கை இல்லை என்றாலும் விஹானின் படுக்கையோடு ஒப்பிடுகையில் அளவில் சிறியது. அங்கு இருவர் படுத்தாலும் இருவருக்கும் இடையில் போதிய இடைவெளி இருந்தது. ஆனால் இங்கு அதற்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை. இருவர் படுத்தால் நிச்சயமாக படுக்கையில் ஒருவரோடு ஒருவர் இடித்து திரும்பிக் கொள்ள வேண்டியது வரும். உறங்கிவிட்டால் இடியே விழுந்தாலும் எழுந்து கொள்ளாத தன்னை நினைத்தே பயந்தாள் ஆரோ. எங்கே உறக்கத்தில் புரண்டு அவன் மேல் கை கால்களை போட்டு விடுவோமே என்று அச்சமே பெரிதாக இருக்க தினமும் அப்படித்தான் தூங்குகிறோம் என அறியாமல் பக்கென பயந்து கொண்டு அமர்ந்திருந்தவள் இதற்கெல்லாம் கீழே படுக்க முடியாது, வேண்டுமானால் அவன் படுத்து கொள்ளட்டும் என எண்ணி விஹான் இன்னும் உள்ளே வராததால் அவன் வருவதற்குள் உறங்கி விடுவதே சிறப்பு என நினைத்து சுவர்புறமாக திருப்பி தலை முதல் கால் வரை போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள். அருவியோடு பேசி கொண்டிருந்த விஹானுக்கு தன் உதவியாளரிடமிருந்து அழைப்பு வரவும் மொட்டை மாடிக்கு சென்று
பேசியவன் வெகு நேரம் கழித்தே அறைக்குள் நுழைய அதற்குள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று இருந்தாள் அவன் அழகு மனையாள். ஆறு உறங்கும் அழகை ரசித்தபடியே அவள் அருகில் சிறிது நேரம் நின்றிருந்தவன் உறக்கம் வராததால் சிறிது நேரம் பால்கனியில் சென்று நின்றான். காதலித்து மணந்த தன் உயிரானவள் தன் அருகில் இருக்கையில் அவளிடமிருந்து தள்ளியிருப்பது அவனுக்கு தாங்க முடியாத தவிப்பை தந்தது. மனதிற்குள் ஏதேதோ யோசனைகள் ஓட இருளில் தெரிந்த அந்த சிறிய தோட்டத்தை வெறித்திருந்தான். அப்படியே நின்றிருந்தவன் காதில் பக்கத்து அறையின் பால்கனி வழியே கேட்ட சத்தங்களினால் கலைந்தவன் தலையை அழுந்த கோதி ஒரு சின்ன சிரிப்போடு அங்கிருந்து அகன்றான். ஆருவின் அருகில் வந்து படுத்தவன் அவள் முகத்தை காணும் வகையில் திருப்பி படுக்க எதை பற்றியும் கவலை இல்லாமல் குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்தவளின் அழகில் அப்படியே மயங்கியவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு நகர முயல அவன் சட்டையை இறுக பற்றி கொண்டு தோளில் முகம் புதைத்தபடி தன் உறக்கத்தை தொடர்ந்தாள் விஹானின் மனையாள். ஏற்கனவே தவித்து கொண்டிருந்தவனின் காதல் மனம் இன்னும் தன் வேலையை காட்ட, அன்னைக்கும் இப்படி தாண்டி என்னை படுத்தின, இன்னைக்கும் அப்படியே என்றவனின் மனம் அன்றைய நிகழ்வை அசை போட்டது. பூஷிதாவின் திருமணம் முடிந்து 2 மாதங்கள் கடந்திருக்க அன்று அண்ணன்களை காண சென்ற மைதிலி அகிலாவின் நெருங்கிய உறவில் தங்கை முறையில் உள்ளவர் இறந்ததாக வந்த தகவலின் பேரில் அவசரமாக கிளம்பி கொண்டிருக்க, மிகவும் நெருங்கிய உறவு என்பதால் அனைவரும் செல்ல வேண்டி இருந்தது. லட்சுமி அம்மாள் அப்போது ஊரிலிருந்து இன்னும் வந்திருக்கவில்லை. ஆதிக்கு அப்போது பள்ளி விடுமுறை என்பதால் அவளும் உடன் செல்ல, அருவி வழக்கம்போல் பணி விஷயமாக ஊரில் இல்லாமல் போக, ஆர்விக்கு மட்டும் கல்லூரியில் பிராக்டிக்கல் எக்ஸாம் அடுத்த நாள் இருந்ததால் அவளால் உடன் செல்ல முடியாத நிலை. வழக்கமாக இது போன்ற தருணங்களில் அருணாவிடம் விட்டு செல்வர் பிள்ளைகளை. ஆனால் இம்முறை அருணா அவர் கணவன் வரி உறவில் ஒரு திருமணத்திற்காக வெளியூர் சென்றிருக்க என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தனர். அப்போதே சரியாக வந்த மைதிலி தன் வீட்டிற்கு அழைத்து செல்வதாக கூற, முதலில் வேண்டாம் என்று தயங்கியவர்கள் பின் வேறு வழி இல்லாமல் சம்மதிக்க, ஆறு வழக்கம் போல முடியவே முடியாது என்று பிடிவாதம் பிடித்தாள். அப்போ உடன் வா, வேறு வழி இல்லை என்று அழைக்க, அதுவும் அவளால் முடியாது போக அரைமனதாக சம்மதித்தாள். ஆறுவை அழைத்து கொண்டு வீடு வரும் வழியில் விஹான் மைதிலிக்கு அழைக்க, அவர் இப்போதே காரில் வந்து கொண்டிருப்பதாகவும் நடந்த அனைத்தையும் மளமளவென கூற அந்த பக்கம் கேட்டு கொண்டிருந்தவன் இன்பமாக அதிர்ந்தான். ஆறு அவர்கள் வீட்டில் 2 நாட்கள் தங்கப் போவதை அறிந்து அந்த நிமிடமே ஓடி சென்று அவளை காண பரபரத்த மனதே வேலைப்பளுவின் காரணமாக உடனே அவனால் செயல்படுத்த முடியவில்லை. விஹான் மைதிலிக்கு அழைத்ததே தான் வர தாமதமாகும் என்று சொல்லத்தான். ஆனால் இப்போது இருக்கும் வேலையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஓட மனம் பரபரத்தது. ஆனால் அவனுக்காக காத்திருந்த வெளிநாட்டினரோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருந்ததால் அதை தவிர்க்க முடியாமல் அங்கு சென்றான். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு வேகமாக வீடு வந்து சேர்ந்தவனின் கண்கள் உள்ளே நுழைந்தது முதலே வீட்டை அலச அவனின் தேவதை மட்டும் கண்ணில் படவில்லை. இரவு 9 மணி ஆகியிருக்க அனைவரும் அவரவர் அறையில் அடங்கியிருந்தனர். விஹான் தன் அறைக்கு சென்று குளித்து தயாராகி கீழே வந்து சாப்பிட அமரவும் அதற்காகவே காத்திருந்த மைதிலி பரிமாறினார். கையும் வாயும் அதன் வேலையை செய்ய கண்கள் தன் வேலையை செவ்வனே செய்து கொண்டிருந்தது. எந்த அறையில் அவள் தங்கி இருக்கிறாள் என அறிந்து கொள்ள விருந்தினர் அறையிலேயே பார்வையை பதித்தபடி தன் பணியில் மைதிலியை மறைமுகமாக கேட்க, ஆறு பூஜிதாவின் அறையில் தங்கியிருப்பது தெரிந்தது. அது விஹானின் மனதை 2 வகைகளில் சந்தோஷிக்க செய்தது. ஒன்று, ஆறு விருந்தினர் அறையில் தங்காமல் வீட்டினர் போல் உரிமையோடு தன் தங்கை அறையில் தங்க வைக்கப்பட்டிருந்தது. மற்றொன்று, அவர் தங்கியிருந்தது அவனுக்கு அடுத்த அறையில். தன் அறைக்கு செல்ல பூஜியின் அறையை கடந்து செல்கையில் மூடியிருந்த கதவை பார்த்தபடியே சென்றான். தன் அறை பால்கனியில் வெகு நேரம் நின்றிருந்தவன் பக்கத்து பால்கனியில் அவள் தென்படுகிறாளா என தேட, அறையோ இருளில் மூழ்கியிருக்க பால்கனி கதவு மூடப்பட்டு இருந்தது. மதியம் இங்கு வந்தவள் அப்போதே வந்திருந்தால் பார்த்து இருக்கலாம் என மனம் சுணங்க, தூக்கம் வரும் போல் தெரியாததால் சற்று நேரம் மனதை திசை திருப்ப எண்ணி பூர்ணியின் அறைக்கு சென்றான். லேசாக கதவை தட்ட எண்ணி கை வைக்க அது திறந்து கொள்ளவே பூர்ணி என அழைத்தபடி உள்ளே நுழைந்தவன் இரவு விளக்கு ஒளியில் அவள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு இவளும் தூங்கிட்டாளா என ஒரு சலிப்போடு அவள் அருகில் சென்று அமர்ந்தான். 2 நாட்கள் இங்கு தான் இருக்கப் போகிறாள் என்று தெரிந்தாலும் இன்றைய நாளை வீணாக்கிட்டோமே என்று தான் தோன்றியது. மனம் முழுவதும் அவள் மேல் காதலே சுமர்ந்திருந்தவனுக்கு அந்த நினைப்போடே தலையணையில் சாய்ந்து கால்களை நீட்டி அமர்ந்தவனின் கவனம் தன் புறம் புரண்டு படுத்தவளின் மேல் திரும்ப அங்கு ஆறுவை கண்டு இன்பமாக அதிர்ந்தான். விஹான் கொஞ்சமும் இங்கு ஆறுவை எதிர்பார்க்கவில்லை. பூஜியின் அறையில் இருக்க வேண்டியவள் இங்கு என்ன செய்கிறாள் என யோசனை ஓடிய அதே நேரம் மெரூன் வண்ண சாட்டின் இரவு உடை அவள் மேல் பனி மேனியை தழுவி இருக்க, குழந்தையைப் போல உறகிக் கொண்டிருந்த குமரியை அத்தனை அருகில் கண்டவனின் மனம் தடுமாறத்தான் செய்தது.
மெல்ல அவளை நெருங்கி அவள் புறம் குனிந்து அவளை தலை முதல் பாதம் வரை ரசிக்க துவங்கியவனுக்கு அந்த பட்டு கன்னங்களின் மென்மையை தொட்டு பார்க்க ஆசை வர விரல்களை அவள் அருகே கொண்டு சென்றவன் ஒரு நொடி தயங்க. அப்போது பூர்ணி விஹானிடம் இவன் எதற்காக அவளை பற்றி கேட்கிறான் என தெரியாமல் மலமளவென ஆருவை பற்றி சொன்னதில் அவளின் தூக்கம் பற்றி சொன்னது நினைவு வர அதில் தைரியம் வர பெற்றவன் மெல்ல அவள் கன்னத்தை வருட அதன் மென்மையில் தன்னை தொலைத்தான். ஹே, நீ நிஜமா பூனைக்குட்டி தாண்டி, அவ்வளோ சாஃப்ட் என ஹஸ்கி வாய்ஸில் சொன்னபடியே தன் வருடலில் கண் முளைக்காமல் இருப்பவளைக் கண்டு சற்று தைரியத்தோடு முன்னேறி அவள் நெற்றியில் தன் முதல் முத்திரையை பதித்தான். அதோடு நிறுத்த முடியாமல் விஹான் தடுமாற ஆருவோ சற்று அசைந்து படுத்தவள் உறக்கத்திலேயே தன் முகத்தின் அருகில் குனிர்ந்திருந்தவனின் கழுத்தில் கை போட்டு அணைத்தபடி சுகமாக தன் தூக்கத்தை தொடர்ந்தாள். விஹானுக்கு இப்படி அவளின் அணைப்பில் கட்டுண்டு கிடப்பது பிடித்திருந்தாலும் ஒற்றை இதழ் ஒற்றலோடு நிறுத்த முடியாது. மேலும் மேலும் முன்னேற துடித்த மனதை அடக்க பெரும்பாடு பட்டவன் அவளிடமிருந்து விலக நினைக்க அதற்கு மனம் வராது. அவளின் அருகாமையை இழக்க விரும்பாது இரு மனதாக போராடியபடியே தலையை உணர்த்தியவனுக்கு அப்போதே தன் தங்கியின் அறையில் இருப்பது நினைவு வந்தது. அவள் வருவதற்குள் இங்கிருந்து செல்ல நினைத்தவன் இந்த நிலையில் தங்கை தன்னை பார்ப்பதை விரும்பாமல் மெல்ல ஆருவை தன்னிடமிருந்து விலக்கிவிட்டு எழுந்தான். அவளை கண்களால் படம் பிடித்து மனதிற்குள் நிரப்பியபடியே வெளியேற நினைத்து 2 அடி வைக்கவும் பூர்ணி அறைக்குள் நுழையவும் சரியாக இருந்தது. விஹானை இங்கே கண்டதும் ஆச்சரியத்தோடு அவனை நெருங்கி என்ன அண்ணா என கேட்டவளை கண்டு புன்னகைத்தவன் சும்மா வந்தேன்டா, தூக்கம் வரல, நீனு நினைச்சு உள்ளே வந்தா மேடம் என சிறு கிண்டலோடு கூற பூர்ணி விஹானை கண்டிக்கும் பார்வை பார்க்க நினைத்து முடியாமல் சிரித்து வைத்தாள். இவ என்ன இங்கே பூஷி ரூம்ல இருக்கிறதா தானே மாம் சொன்னாங்க எனவும் ஆமாண்ணா, நான் தான் இங்கே கூட்டிட்டு வந்தேன், மந்ததிலிருந்தே படிச்சுட்டே இருந்தா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமேன்னு கூட்டிட்டு வந்தா, பேசிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டா கும்பகர்ணி என சிரித்தாள். அதே கேட்டு ஒரு சிறு புன்னகையோடு தோல் குலுக்கி ஓ என்றபடியே ஓகேடா குட் நைட் என நகர்ந்தவன் அப்போதே நினைவு வர அவளையும் அவள் கையில் இருந்த ஃபோனையும் பார்த்தபடி ஆமா நீ எங்கே போயிட்டு வர என்றான். ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்ததுன்னா இப்போ செஞ்சுட்டு இருக்கிற ப்ராஜெக்டில் இருந்து டவுட், அதான் எக்ஸ்பிளைன் செய்ய வேண்டி இருந்தது. இவ தூக்கம் கலையாம வெளியே போய் பேசின எனவும் யாரு மேடம் எழுந்திருவாங்க என சிறு கிண்டலோடு கேட்டவன் மனக்கண்ணில் சற்று நேரத்திற்கு முன் அவன் செய்தது செயல் நினைவு வர முகம் சிவந்து விசிக்க அதை தங்கைக்கு காட்டாது அங்கிருந்து அகன்றான். அவளிடம் கட்டுண்டு கிடந்தவனை தன் கரடி பொம்மை என நினைத்து ஆறு இன்னும் தன்னோடு சேர்த்து அணைக்கவும் இதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்த முடியாது என்ற நிலைக்கு சென்றவன் செல்லமாக அவளின் மூக்கு நுனியை கடிக்கவும் அதில் சிறு சினுங்களோடு அசைந்து படுத்தவளிடம் இருந்து கிடைத்த சிறு இடைவெளியில் நகர்ந்து அமர்ந்தான். தன் தலையணையில் சாய்ந்து அமர்ந்து ஒரு நொடி மூச்சை இழுத்துவிட்டு தன்னை சமப்படுத்தி கொண்டவன் ராட்சசி, நானே பக்கத்தில் இவளை வச்சுக்கிட்டு தள்ளி இருக்க முடியாமல் தவிக்கிறேன், இதில் இவ வேற படுத்துறா, கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா இன்னைக்கு இவளை பூஜையை போட்டு இருப்பேன் என தலையை அழுத்த கோதியபடியே அவள் முகத்தை பார்த்து மெல்ல முணுமுணுத்தவன் அப்படி மட்டும் பூஜை போட்டு இருந்தா பத்திரகாளி காலையில் எழுந்ததும் சாமியாடி இருப்பா என சிரித்து கொண்டான். பெருசா என்ன செஞ்சிட போறா, 2 குதி குதிப்பா, 4 திட்டு திட்டுவா, பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்காத புருஷன் இந்த உலகத்திலேயே இல்லை, நீ போடு பூஜையை, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என அவன் மனசாட்சி தூண்டிவிட திரும்பி ஆறுவே பார்த்த விகான் என தலையசைத்து மறுத்தான். என்னோடது வெறும் உடல் சார்ந்த தேடல் இல்லை, மனம் சார்ந்த தேடலுடன் சேர்ந்தது. உடல் தேவை மட்டும்தான் என்று நினைத்திருந்தால் எப்போதோ அதை நிறைவேற்றி இருப்பேன். ஆனால் எனக்கு அவள் முழுமனதாக என் மனதில் எப்படி அவள் நீக்கமர நிறைந்து இருக்கிறாளோ அதே போல அவள் மனம் முழுக்க நானும் என் மேல் அவள் கொண்ட நேசமும் பொங்கி இருக்கணும் என்றபடியே ஆறுவை சில நிமிடங்கள் இமைக்காது பார்த்தவன் இத்தனை நாள் அவளுக்கு என்கிட்ட இருந்து ஏன் விலகி இருக்கிறாய் என்று புரியாமல் குழம்பி நின்றேன். ஆனால் இப்போதுதான் புரிகிறது, அவள் விலகி நிற்கவில்லை, என்னைத்தான் விலக்கி நிறுத்தியிருக்கிறாள் என்று. முதலில் அது ஏன் என தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பிறகே எல்லாம் சரியாகும் என தன் மனசாட்சிக்கு சமாதானம் சொல்லியவன் படுத்து உறங்க துவங்கினான். 10 நாட்கள் கடந்திருந்தது. ஆறுவிற்கு கல்லூரி திறந்திருக்க அவள் சென்று வர துவங்கியிருந்தாள். வழக்கம் போல கல்லூரி பேருந்தில் செல்ல நினைத்தவளை மைதிலி டிரைவரோடு காரில் செல்லுமாறு கூறி சம்மதிக்க வைத்திருக்க வேணுமென்றே அவள் கிளம்பும் நேரத்தில் கிளம்பி ஜெய்யின் முன்னால் அமர்ந்து காலை உணவு அருந்தியபடியே அவள் வாயாலேயே நீயே அவளை கூட்டி கொண்டு போய் விடலாமே என சொல்ல வைத்து அதற்கு நேரமில்லாமல் தயங்குவது போல தயங்கி சரி காலையில் மட்டும்தான் முடியும், மாலையில் டிரைவரோடு வரட்டும் என ஒத்துக்கொண்டு அவர் முன்னால் என்ன சொல்லி மறுப்பது என தெரியாமல் விழித்த ஆறுவையும்
அரைமனதாக சம்மதிக்க வைத்து இருந்தான். இப்படியே 1 மாதம் சென்று இருக்க விஹானோடு கல்லூரியில் காலையில் செல்பவள் மாலையில் டிரைவரோடு வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள். அன்றும் அதே போல மாலை வகுப்பு முடிய காத்திருந்தவர்களுக்கு அவர்கள் கல்லூரி இருந்த பகுதியின் திருப்பத்தில் 2 ரவுடி கும்பலுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் பிரபல ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட தகவல் கிடைத்தது. அந்த பகுதி முழுக்க கலவரமாக இருக்க போலீஸ் குவிக்கப்பட்டு இருந்தாலும் ரவுடிகள் தங்கள் அராஜகத்தை நிறுத்தவில்லை. போவோர் வருவோர் மேலெல்லாம் கல்லெறிந்து கொண்டும் ஒரு வாகனத்தையும் அந்த பக்கம் செல்ல விடாமல் அடித்து உடைத்து கொண்டும் இருந்தனர். அது வேறு ஒரு வழி பாதை. அந்த பக்கமாகத்தான் செல்ல வேண்டியிருந்தது. இதை அறிந்து கடைசி பாட வகுப்பை கூட ரத்து செய்துவிட்டு கல்லூரி விட்டும் கூட யாராலும் வெளியே செல்ல முடியாத நிலை. உள்ளேயே இருப்பது ஒரு வகையில் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் கூட எவ்வளவு நேரம் இங்கேயே இருக்க முடியும்? அடுத்து இங்கும் நுழைந்து பிரச்சனை செய்ய மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் என்ற பயத்தோடு மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது பேராசிரியர்கள் முதற்கொண்டு அனைவரும் தவித்து கொண்டிருந்தனர். 2 சக்கர வாகனம் வைத்திருக்கும் சிலர் கல்லூரிக்கு பின்பக்கமாக உள்ள பகுதியில் 2 கட்டிடங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் புகுந்து சென்று 2 வீதிகளை கடந்து சுற்றி கொண்டு சென்று கொண்டிருந்தனர். அப்படி செல்வோரோடு சிலர் உடன் சென்று அங்கு இறங்கி கொண்டு கிடைக்கும் பேருந்திலோ ஷேர் ஆட்டோக்களிலோ எது கிடைக்கிறதோ அப்படி சென்று கொண்டிருக்க காரிலும் கல்லூரி பேருந்திலும் செல்பவர்கள் மட்டுமே செய்வதறியாது திகைத்து நின்றிருந்தனர். ஆர்வம் தன் தோழிகளோடு அடுத்து என்ன என்று தெரியாமல் முழித்து கொண்டு நின்றிருந்தாள். டிரைவர் தன் வேலையை சரியாக செய்ய எப்பொழுதோ வந்துவிட்டிருக்க எப்படி இங்கிருந்து போவது என்பதுதான் இப்போதைய கேள்வி. அந்த நேரம் அவர் அருகில் தன் 2 சக்கர வாகனத்தோடு வந்த ஆருவின் வகுப்பு தோழன் அவளை கொண்டு சென்று விடுவதாக சொல்லி அழைக்க டிரைவரை எப்படி விட்டு செல்வது என்று குழம்பி போய் நின்றிருந்தாள். கல்லூரி வாயிலில் பதட்டமாக நின்றிருந்தவளின் அருகில் உரசுவது போல் வந்து நின்ற ராயல் என்ஃபீல்டை கண்டு அதிர்ந்தவள் 2 அடி பின்னுக்கு நகர்ந்தவரை வண்டியில் அமர்ந்திருந்தவனை முறைத்து பார்த்தபடியே ஏதோ சொல்ல வாய் திறக்கவும் தன் ஹெல்மெட்டை ஸ்டைலாக கழட்டினான் விஹான். விஹானை இப்போது இங்கு கொஞ்சமும் எதிர்பார்க்காததால் அதிர்ந்தவள் அவன் கண்ணாலேயே வந்து ஏறு என்று அழைத்ததைக் கண்டு அவனையே குழப்பத்துடன் பார்க்க மீண்டும் அவளுக்கு கண்ணாலேயே கட்டளையிட்டான் ஏறி அமரும்படி. இவர் பெரிய நாட்டிய பேரொளி கண்ணாலேயே பேசுவார் என மனதிற்கு வருத்தெடுத்து கொண்டே டிரைவரை திரும்பி பார்த்தபடியே சென்று அவன் பின்னால் ஏறி அமர்ந்தவள் யதார்த்தமாக தன் பையை இருவருக்கும் இடையில் வைக்க சற்றென்று திரும்பி ஆருவை முறைக்க இப்போ எதுக்கு முறைக்கிறான் என நிமிர்ந்து பார்த்தவளை சட்டை செய்யாமல் இருவருக்கும் இடையில் இருந்த பையை பட்டென்று எடுத்து அங்கு நின்றிருந்த டிரைவரிடம் வீசியவன் காம்பவுண்டுக்குள்ளேயே சேஃபா இருங்க, எல்லாம் கிளியர் ஆன பிறகு மூவ் பண்ணா போதும் எனவும் சரி என்று அவர் தலையசைத்த அடுத்த நொடி புயல் வேகத்தில் வண்டியை கிளப்ப அதில் அவன் மேல் வந்து மோதியவள் அவனின் தோள்களை இறுக பற்றி கொண்டாள். பயத்தில் ஆறு வந்து மோதியதையும் பின் இறுக பற்றி கொண்டு அமர்ந்திருந்ததையும் கண்டவனின் உதடுகள் ரகசிய புன்னகையை சிந்தியது. அந்த 2 கட்டிடங்களுக்கு இடையில் இருந்த குறுகிய பகுதியை கடக்கும் வரையில் வேகத்தை குறைத்தவனிடமிருந்து சற்று தள்ளி அமர்ந்து பெருமூச்சுடன் தன்னை நிலைப்படுத்த முயன்றவளை கண்டவன் அதற்கு சந்தர்ப்பமே அளிக்காமல் மீண்டும் தன் வேகத்தை கூட்ட மறுபடியும் அவன் மேல் வந்து மோதி அவனையே இறுக பற்றி கொண்டாள். 21 வயது ஆகியிருந்தாலும் திருமணம் முடிந்து இருந்தாலும் ஒரு கூட்டு குடும்பத்தில் இத்தனை பேரின் செல்ல பிள்ளையாக வளர்பவளை ஒருவர் மற்றி ஒருவர் உள்ளங்கையில் வைத்து தாங்குவதால் இன்னமும் சில விஷயங்களில் குழந்தைதான் ஆறு. திடீரென்று இப்படி ஒரு சூழ்நிலை வரவும் அதை எப்படி கையாள்வது என தெரியாமல் தவித்து கொண்டிருந்தவளால் அது டிரைவரிடம் கூட காட்டிக்கொள்ள முடியவில்லை. உள்ளுக்குள்ளேயே பயப்பந்து உருண்டு தொண்டையே அடைக்க நல்லபடியாக வீடு போய் சேருவோமா என தவிப்போடு நின்று கொண்டிருந்தவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை விஹானை. நடந்த கலவரத்தில் என்ன ஆனதோ யாருக்கும் அலைபேசியில் இணைப்பு கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்கையில் டிரைவர் எத்தனையோ முறை முயன்றும் அவரால் விஹானை தொடர்பு கொள்ள முடியாமல் போக அவருமே பதட்டத்துடன் தான் நின்றிருந்தார். விஹான் வருவான் என்று ஆறு கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவ்வளவு ஏன் அவனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நினைப்பு டிரைவருக்கு வந்த நினைப்பு கூட அவளுக்கு வரவில்லை. அப்படி இருக்கையில் அவனை கண்ட நொடி அவளையும் அறியாமல் ஒரு நிம்மதி எழுந்தது. அது தனியாக தவித்து கொண்டிருந்த நேரத்தில் தன் நெருங்கிய வட்டத்தை சேர்ந்த ஒருவர் பார்த்த நிம்மதி. ஆனால் செய்தி கேள்விப்பட்ட நொடியிலிருந்து அவன் துடித்த துடிப்பும் அங்கிருந்து வெளியேற என்னென்ன சாத்தியக்கூறுகள் என நேரம் கடத்தாமல் ஆராய்ந்து அதை செயல்படுத்தி அவளை நேரில் சென்று காணும் வரையிலும் அலைபேசியிலும் கூட தொடர்பு கொள்ள முடியாமல் அவன் துடித்தது அவனுக்கு மட்டுமே தெரியும். இப்படி ஒன்றாக வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கும் இருவர் ஒருவர் காதலாகவும் மற்றொருவர் பாதுகாப்பான துணையாகவும் எண்ணி 2 சக்கர வாகனத்தில் பயணித்து கொண்டிருந்தனர்.
ஆருவின் கல்லூரி வாழ்க்கை கலகலப்பாக சென்று கொண்டிருக்க, மன வாழ்க்கையோ எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே சென்று கொண்டிருந்தது. காலையில் விஹானோடு கல்லூரிக்கு செல்பவள் மாலையில் டிரைவரோடு வீடு திரும்பி தான் உண்டு தன் படிப்பு உண்டு என்று ஒதுங்கி கொண்டாள். இப்படியே நாட்கள் செல்ல, அவ்வப்போது ஆருவிற்கு தெரியாமல் அவளை ரசித்து கொண்டு இருப்பவனுக்கு அவளிடம் தன் மனதை திறக்க மட்டும் மனம் வரவில்லை. ஏனோ ஆரு தன்னை ஒதுக்கியது விஹானால் அத்தனை எளிதாக ஏற்றுக்கொண்டு கடந்துவிட முடியவில்லை. அதற்காக அவள் தனக்கு வேண்டாம் என்றும் அவன் காதல் மனதால் முடிவெடுக்க முடியவில்லை. ஆரு வேண்டும், மனதாலும் உடலாலும் முழுமுழுக்க தனக்கான தன் மேல் மலையளவு காதலோடு என்ற எதிர்பார்ப்பு ஒரு காதலனாக அவனுக்கு இருந்தது. அதில் எந்த தவறும் இல்லையே. மற்றவர்களோடு அதிகம் கலந்து பழக தயங்கும் கூச்ச சுபாவமாக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் இவள் தன்னை தவிர எல்லாரிடமும் சகஜமாக பழகுவதும் தன்னிடம் மட்டும் ஒதுக்கம் காண்பிப்பதும் அவன் ஈகோவை தட்டி எழுப்ப, சிறு வயதில் இருந்தே இது எதற்கும் யாரிடமும் கேட்டு வாங்கி பழக்கம் இல்லாதவன் அவளுக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்ய தயாராக இருந்த போதும் காதலை அவள் முன் மண்டியிட்டு யாசகமாக பெற தயாராக இல்லை. நிச்சயமாக அவளால் தன்னிடம் வந்து தன் மனதில் விஹான் இருப்பதை சொல்லும் வரையில் தன் மனதை திறப்பதில்லை என்பதில் உறுதியாக நின்றான். அதனாலேயே இந்த இடைவெளி அப்படியே இருந்தது. அவளுக்கு அடைக்க வேணும் என்ற எண்ணமும் இல்லை, அவனுக்கு அடைக்க தோன்றவில்லை. அன்று கல்லூரியில் கடைசி பாட நேரம் இல்லாமல் போக நண்பர்கள் அனைவரும் கூடி அங்கிருந்த மரத்தடியில் தங்கள் அரட்டை கச்சேரியை நடத்தி கொண்டிருந்தனர். ஆருவிற்கு டிரைவர் எப்போதோ வந்து விட்டிருக்க, தன் நண்பர்கள் கல்லூரி பேருந்தில் செல்வதால் வழக்கமாக நேரத்திற்கு அது புறப்படும் வரையில் அவர்களோடு அமர்ந்திருந்தாள். கல்லூரிக்குள் நுழையும் போதே பார்வையை சுற்றி அங்கிருந்த மரத்தடியில் இருந்த கல்மேடையில் நண்பர்களோடு அமர்ந்து அரட்டையில் மூழ்கி இருந்தவளை பார்த்தவரை காரை பார்க் செய்தான் விஹான். அப்போது ஆருவின் தோழிகளில் ஒருத்தி தன் பேக்கில் இருந்து 3 டைரி மில்க் சாக்லேட்களை எடுத்து நீட்டவும் அதை ஆளுக்கொன்றாக கைகளில் வாங்கி கொண்டவர்கள் தன் பக்கத்தில் இருப்பவர்களோடு பகிர்ந்து சாப்பிட வேண்டிய நிலை. ஏனெனில் சாக்லேட் 3 இருக்க நண்பர்கள் 6 பேர் இருந்தனர். அதில் 4 பெண்கள் 2 ஆண்கள். அப்படி பார்த்தால் அவர் அருகில் இருந்த நரேனுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டி வந்தது. 3 கல்மேடையில் மேடைக்கு இருவராக பிரிந்து அமர்ந்திருந்தவர்கள் சுவாரஸ்யமாக பேசியபடியே தான் ஒரு கடித்து விட்டு தன் அருகில் இருப்பவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்க, இதை பார்த்தபடியே காரிலிருந்து இறங்கிய விஹான் ஆறு ஒரு கடி கடித்து விட்டு நரேனிடம் நீட்டவும், நொடியும் தாமதிக்காமல் அவர்களை அணுகி நரேன் வாங்கி அதை ஆயரியில் கொண்டு செல்லும் போது சரியாக அதை பறித்து அவன் சுவைத்திருந்தான். இதை முற்றிலும் எதிர்பார்க்காத நரேன் திகைக்க விஹான் வந்து நின்று கண் இமைக்கும் நேரத்தில் செய்த செயலை அனைவரும் ஆவென பார்த்திருந்தார்கள். அதில் ஆறுவிற்குத்தான் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. முதலில் இவனை இங்கு எதிர்பார்க்காததால் வந்த அதிர்ச்சி, அடுத்து அவன் செய்த செயலால் வந்த அதிர்ச்சி, எல்லாம் சேர இவன் ஏன் சாக்லேட்டுக்கு இப்படி அலையிறான் என்று பார்த்திருந்தாள். விஹானின் செய்கையை ஆருவின் நண்பர்கள் எல்லாம் வாவ் என மனதிற்குள் வியந்தபடி அவனுக்கு தன் மனைவி மேல் உள்ள காதலாக பொசசிவாக பார்க்க, ஆனால் அதை உணர வேண்டியவளோ அதற்கு முற்றிலுமாக எதிர்ப்பதமாக பார்த்து இருந்தாள். அவள் நினைவில் மாலை வேளையில் இவன் எதற்கு இங்கு வந்தான் என்றே இருந்தது. காலையில் தான் என்னை தலையெழுத்து என்று மற்றவர்களுக்காக அழைத்து வந்து விடுகிறான், இப்போது எதற்கு இங்கு வந்திருக்கிறான், அதுவும் டிரைவர் முன்பே வந்திருக்கும் போது என சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. கிளம்புவோமா என ஆர்விடம் கேட்டவன் முன்னே நடக்க குழப்பத்துடனேயே நண்பர்களிடம் விடை பெற்று கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள். கார் அருகில் சென்றதுமே அங்கு வழக்கமான இடத்தில் தன் கார் இல்லாததை கண்டவள் டிரைவர் எப்போ ஏன் கிளம்பி சென்றார் என யோசனையோடு காரில் ஏறி அமர்ந்து கேள்வியாக விஹானை பார்த்தாள். ஆமா, இவ வாயை திறந்து எதையும் கேட்க மாட்டா, கண்ணிலேயே கேட்கும் கேள்விக்கு நாங்க பதில் சொல்லணும், முடியாது போடி என மனதிற்குள் முணுமுணுத்தவன் அமைதியாக காரை கிளப்பி சென்றான். அவனாகவே சொல்லுவான் என்று எதிர்பார்த்தவள் அது நடக்காமல் போகவே கடுப்போடு டிரைவர் அண்ணா எங்கே எனவும் வீட்டிற்கு போயிட்டார் என்றான். அவன் பக்கம் திரும்பாமலேயே. அவன் பதிலில் காண்டானவள் அதுதான் தெரியுதே என்று மனதிற்குள் அவனை திட்டிக்கொண்டு ஏன் என்றாள். இதற்கும் அவள் பக்கம் திரும்பாமலேயே நானும் டாடும் இங்கே பக்கத்தில் ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்கு வந்தோம், அது முடிந்து கிளம்பும் நேரம், உன் காலேஜ் விடும் நேரம், அதனால் டாட் என்னை பிக்கப் பண்ண சொல்லி டிரைவருக்கு கால் செஞ்சு கிளம்ப சொல்லிட்டாரு என்றான். பின்னே நான் உன்னை உடனே சந்திக்கும் ஆசையில் ஓடி வந்தேன் என்றா அவளிடம் சொல்ல முடியும்? அதனால்தான் தன் அலுவலகத்தில் சிவனேனு என்று அமர்ந்திருக்கும் தந்தியின் மேல் பழியை போட்டு அவள் வாயை அடைத்து விட்டான். இன்று காதை முதலை விஹான் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தான். அவன் அலுவலகம் சென்றவுடன் வந்த முதல் தகவலை ஆஸ்திரேலியா ப்ராஜெக்ட் இவர்களுக்கு கிடைத்திருப்பது என்பதுதான். அதை அடைய வேண்டும் என்பது விஹானின் லட்சியமாகவே இருந்தது. அதில் பல கோடி லாபம் வரும் என்பதற்காக இல்லை. இந்த சாஃப்ட்வேர் துறையில் அது பெரிய
கௌரவமாகவே பார்க்கப்படுகிறது. அதிலும் தந்தையின் தொழிலை கவனித்து கொண்டே தன் கனவை நனவாக்க அவன் தனியாக தொடங்கிய தொழிலில் இந்த குறுகிய காலத்தில் இந்த அங்கீகாரம் பெற்றது விகான் மட்டுமே. இந்த சந்தோஷத்தை உடனே அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டவனுக்கு ஆருவிடம் சொல்லாமல் இருந்தது மனதை ஏதோ செய்தது. அதற்கே இப்படி என்றால் 1 மணி நேரத்திற்கு முன் வந்த செய்தியை கேட்டவன் ஆருவை பார்த்தே ஆக வேண்டும் என்று பரபரத்த மனதை அடக்க வழி தெரியாமல் ஓடி வந்து விட்டான். அப்படி என்ன செய்தி என்றால், விகானுக்கு இந்த வருடத்திற்கான சிறந்த தொழிலதிபருக்கான விருது கிடைத்திருக்கிறது. செய்தி வந்த நொடியில் இருந்து பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்த வண்ணம் இருந்தது. ஆனால் அவன் மனமோ அவள் வாழ்த்தையும் அருகாமையும் எண்ணி ஏங்கியது. இத்தனைக்கும் விகான் விருது வாங்குவது இது முதல் முறை அல்ல, 3வது முறை. ஆனால் இதற்கு 2 வருடங்களுக்கு முன் சிறந்த இளம் தொழிலதிபராகவும் சென்ற வருடம் தொழில்நுட்பத்திற்கான புதிய விருதும் வாங்கியிருக்கிறான். ஆருவோடு நேரத்தை செலவழிக்கவே இப்போது அவளுக்கு தெரியாமல் தள்ளி கொண்டு வந்திருக்கிறான். அந்த மெகா ஷாப்பிங் மாலில் விகான் காரை நிறுத்தியிருப்பதை அப்போதே கவனித்த ஆரு ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பதற்கு முன், விகானே, மாம்க்கும் பூஷிக்கு ட்ரெஸ் எடுக்கணும், ஹெல்ப் செய் என்றபடியே காரிலிருந்து இறங்க எந்த மறுப்பும் இன்றி அவனோடு இறங்கினாள் ஆரு. அவளுக்கு பிடித்தமானவர்களுக்கு எடுத்து கொடுப்பதில் உதவி செய்ய கசக்குமா என்ன? அமைதியாக அவனோடு இணைந்து நடந்தவள் அறிந்தோ அறியாமலோ ஒரு சிறு இடைவெளியை இருவருக்கும் இடையில் இருக்கும்படி நடந்து சென்று கொண்டிருந்தாள். அங்கிருந்த இளம் பெண்களின் பார்வை விகானையே மொய்த்து கொண்டிருந்தது. அவற்றை உணர்ந்தே இருந்தவன் கொஞ்சமும் அதை கண்டு கொள்ளவில்லை. இதையெல்லாம் அவனுக்கு பழக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் பார்க்க வேண்டியவளோ யாருக்கு வந்த விருந்தோ என்று வந்து கொண்டிருந்தாள். தலையை நிமிர்த்திய ஆறு பலரது பார்வை தங்கள் மேல் இருப்பதைக் கண்டு அப்படி என்ன வித்தியாசமாக இருக்கிறது என முதலில் குழம்பியவள். பிறகே அவர்கள் பார்வை விகான் மேல் இருப்பதைக் கண்டாள். பின் மெல்ல திரும்பி அவனை பார்க்க இதையெல்லாம் கொஞ்சமும் கவனத்தில் எடுக்காமல் நடந்து கொண்டிருந்தவனை கண்டு பெரிய ஆணழகனின் நினைப்பு என உதட்டை சுளித்து அழகு காட்டியபடியே நடந்தாள். நிஜமாகவே அவன் ஆணழகனான அங்கிருந்த பெண்களின் கண்களுக்கு தெரிந்தான். அவனின் அசாத்திய உயரமே அவனுக்கு ஒரு அழகை கம்பீரத்தை தர, அதற்கேற்ப உடல்வாகுடன் இன்று காலையிலிருந்து கேட்டுக்கொண்டு இருந்த சந்தோஷ செய்தியில் முகம் மலர்ந்து வசீகரிக்க, அதுவே அவனுக்கு ஒரு தனி அழகை தர, தன் மனம் கவர்ந்தவர்களோடு முதன்முறையாக தனியாக வெளியில் வந்திருப்பதில் மனமும் மலர்ந்து இருக்க அத்தனை அழகாக இருந்தான். ஆருவிற்கு ஏனோ அப்படி பார்த்து கொண்டிருந்த பெண்களை கண்டு முகம் சுளிக்கவே தோன்றியது. அவள் ஒன்றும் அழகான ஆண்களை கண்டால் கண்ணை மூடிக்கொண்டும் போகும் ரகம் இல்லை. அதற்காக இப்படி பட்டி காட்டான் மிட்டாய் கடையை பார்ப்பது போல் பார்ப்பதை காணும் போதுதான் ஏதோ போல் இருந்தது. இப்படியே லிஃப்ட் அருகில் வந்தவர்கள் அதற்குள் நுழையவும் அதில் ஒரு வயதான தம்பதிகள் நின்றிருந்தார்கள். அடுத்த தளத்தில் 3 பெண்கள் ஏற அவர்களின் பார்வை விகானையே பார்த்து கொண்டும் தங்களுக்குள் ஏதோ கிசுகிசுத்து கொண்டும் இருந்தது. அதற்கடுத்த தளத்தில் இன்னும் சிலர் ஏற சற்று நெருங்கி நிற்க வேண்டி வர அப்பெண்கள் விகானை ஒரு ஓரப்பார்வை பார்த்து கொண்டே உரசி கொண்டு நிற்க முயல, கண்ணியமைக்கும் நேரத்தில் தனது வலது பக்கமாக இருந்த ஆருவை இடப்பக்கமாக இழுத்து நிறுத்தியிருந்தான். இதை அந்த பெண்கள் மட்டுமல்ல, ஆருவுமே கூட கொஞ்சமே எதிர்பார்க்கவில்லை. அவர்களின் பார்வையையும் செயலையும் ஆருவுமே கவனித்து கொண்டுதான் இருந்தார். இப்படி ஒரு சிலர் நடந்து கொள்வதாலேயே ஒட்டுமொத்த பெண்களையும் அழகையும் பணத்தையும் பார்த்து பின்னால் வந்துவிடுவார்கள் என்ற ரீதியில் கிண்டல்களும் கேலிகளும் பேசப்படுகின்றன என்று மனதிற்குள் ஆத்திரப்பட்டு கொண்டிருந்தாள். அதுவரை விகான் தனியாக வந்திருப்பதாகத்தான் அந்த பெண்கள் நினைத்து கொண்டிருந்தனர். அதற்கு காரணமும் இருவரும் நின்றிருந்த விதமே. ஆனால் இப்படி திடீரென்று இழுத்து நிறுத்தியது மட்டுமில்லாமல் நெருங்கி நிற்க வேண்டி வந்ததில் ஆருவின் தொழில் வேறு கை போட்டு கொண்டு ஒரு சிறு கிண்டல் கண்களில் தெரிக்க அவர்களை பார்த்து கொண்டு நின்றான். இவர்கள் இறங்க வேண்டிய தளம் வந்ததும் இறங்கி செல்ல இவர்களோடு லிஃப்டில் இருந்த அந்த முதிய பெண்மணி விகானை அழைத்தார். என்னவென்று புரியாமல் பார்த்தவன் அவரின் வயதிற்கு மரியாதை கொடுத்து நிற்க, அவனை நெருங்கியவர் ஆருவை பார்த்து கொண்டே, தம்பி இது என இழுக்கவும், என் ஒய்ஃப் எதுக்கு கேட்குறீங்க என்றான் குழப்பத்தோடு. இல்லை தம்பி, நானும் அந்த பொண்ணுங்க ஏறியதில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அவங்க நடந்து கொண்டது எதுவும் கொஞ்சமும் சரியில்லை. கும்பலை பயன்படுத்தி உன்னை நெருங்க நினைத்தவங்களே அழகாக மூக்கறுத்த கண்ணா, ஆனால் வயதானாலும் சில ஜென்மங்கள் எப்படா சாக்கு கிடைக்கோ என்று அலையுதுங்க என்றவரே தன் கணவனை திரும்பி பார்க்க, ஆகா, இவர் ஏதோ அங்கு விளையாடி இருக்கிறார் போல என விகானும் ஆருவும் நினைத்து கொண்டனர். என்றைக்குமே இப்படி இருப்பா என வாழ்த்துவிட்டு அவர் செல்ல இவர்கள் தங்களின் வேலையை கவனிக்க சென்றார்கள். நல்ல விலை உயர்ந்த சேலைகளாக பார்த்து மூவருக்கும் எடுக்க சொல்லி விகான் சொல்லிவிட பொறுமையாக பார்த்து அழகிய நிறத்தில் அழகிய வேலைப்பாடுகளோடு கூறிய சேலைகளை ஆறு தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தாள். கொஞ்சமும் பொறாமைப்படாமல் தன் அன்னைக்காகவும் தங்கிகளுக்காகவும் தேர்வு செய்து கொண்டிருந்தவளை கண்களில் காதல் வழிய பார்த்திருந்தான் விகான்.
ஆனால் மனமோ எல்லோருக்கும் எடுக்கும்போது எனக்கு இல்லையா என உரிமையோடு அவள் கேட்காதரை எண்ணி சுணங்கியது. என்னை உரிமையாக பார்க்கவோ என்னிடம் உரிமை எடுத்துக்கொள்ளவோ இவளுக்கு தோன்றவே தோன்றாதா என ஒரு நியாயமான கோபம் எழுந்தது. அவள் ஒரு பக்கம் தேர்வு செய்து கொண்டிருக்க ஆரவிற்கு தெரியாமல் அவளுக்கு பிடித்த சேலையை எப்போதோ எடுத்து வைத்து விட்டான். இங்கு தாங்கள் வாங்க வேண்டியதை வாங்கியவர்கள் அடுத்த ஆண்கள் பிரிவதற்கு சென்று அங்கு வீட்டு ஆண்கள் அனைவருக்கும் வாங்கி முடிக்க இரவாகி இருந்தது. இரவு உணவையும் வெளியில் முடித்து கொண்டே வீடு திரும்பி கொண்டிருந்தனர். இவ்வளவு நேரத்தில் விஹானோடு கழிந்த பொழுதுகளில் எல்லாம் ஆறு ஒட்டவும் இல்லை, வெட்டவும் இல்லை. ஏதோ துணையாக வந்து உதவி செய்த போக்கே அவளிடம் இருந்தது. அதே போல ஹோட்டலிலும் விஹான் ஆறுவிற்கு பிடித்ததாக பார்த்து பார்த்து ஆர்டர் செய்ய இவனுக்கு எப்படி தன் விருப்பம் தெரிந்தது என்றெல்லாம் அவள் யோசிக்கவில்லை. அவன் ஆர்டர் செய்ததில் தனக்கு பிடித்ததும் இருந்தது என்று இயல்பாகவே இருந்தாள். கல்லூரியில் இருந்து அப்படியே கிளம்பி சென்றதாலும் பிரியட் காலை எழுந்து படித்ததாலும் அறிவிற்கு தூக்கம் வர தூங்காமல் இருக்க எவ்வளவோ முயன்றும் முடியாமல் தூங்கிவிட்டாள். அவள் காரில் ஏறி அமர்ந்ததிலிருந்தே செய்யும் அத்தனை சேஷ்டைகளையும் தனக்குள்ளேயே ஒரு சின்ன சிரிப்போடு பார்த்து கொண்டு இருந்தான் விகான். அவள் உறங்கும் அழகை ரசித்து கொண்டு வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவன் தன் மேல் வந்து சாய்ந்தவளை மெல்ல தோளோடு அணைத்து கொண்டு ஆறு தன் தோளில் தலை சாய்வதற்கு வாகாக கொஞ்சம் சரிந்து அமர்ந்தவன் அமைதியான இடமாக பார்த்து காரை நிறுத்தி ஆறுவின் அருகாமையை லேசாக அவனை அணைத்தபடி கண்மூடி அனுபவித்தான். காலையிலிருந்து அனுபவித்த சந்தோஷங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்பது போல் அவளிடம் பகிர்ந்து கொள்ள முடியாமலும் ஆறுவின் வாழ்த்து பெறாமல் ஒருவித வெறுமை சூழ்ந்திருந்த மனது இந்த ஒரு அணைப்பில் அமைதி அடைந்தது போல் உணர்ந்தான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு வீட்டிற்கு செல்ல காரை கிளப்பியவன் மெல்ல அவள் உறக்கம் கலையாமல் ஓட்டி கொண்டு சென்றான். வீட்டின் தெருமுனைக்கு சென்றவன் காரில் இருந்த சவுண்ட் சிஸ்டத்தை அலறவிட்டான். ஆறு எழுவதற்காகவே. அதற்கு முன்பு அவளை சீட்டில் சரியாக சாய்ந்து படுக்க வைத்த பிறகு. அதற்கு முக்கிய காரணம் இன்று தனக்காக அனைவரும் தூங்காமல் காத்திருப்பர் என்று தெரிந்ததால். அன்று போல் தூக்கி கொண்டு போய் படுக்க வைக்க முடியாது என்று மற்றவர்கள் முன் ஆறுவை கொண்டு செல்ல விஹானுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் தங்கைகள் அவர்கள் கணவர்கள் ஆறுவை எந்த வகையிலும் தவறாகவோ கேலியாகவோ நினைத்துவிடக் கூடாது என்ற நினைவோடு. ஆனால் அந்த சத்தத்திற்கும் நம் கும்பகர்ணை அசையக்கூட இல்லை. அதை கண்டு கோபம் வருவதற்கு பதில் சிரிப்பே வந்தது விஹானுக்கு. மெல்ல அவள் முகத்தை நெருங்கியவன் இப்படியே நீ தூங்கினா நம்ம லைஃப் என்னடி ஆகிறது என வெற்றியோடு முற்றி கொஞ்சினான். அதுதான் நான் சொல்கிறேன். அவள் தூங்கும்போது நீ பூஜையை போட்டுடு. அது ஒன்று தான் ஒரே வழி. இல்லைனா நீ இப்படியே இலவு காத்த கிளியா இருக்க வேண்டியது தான் என நேரம் பார்த்து தூபம் போட. நெவர். அவளை மறந்த நிலையில் இருக்கும்போது அவளை அவளுக்கே தெரியாமல் எடுத்துக்கொள்ளும் அவசியம் எனக்கு இல்லை என வீரபாக பதில் கூறியவன் அப்போது கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை அப்படித்தான் அவளை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்பதை. அழகாக உறங்கி கொண்டிருப்பவளை எழுப்பவும் மனம் வரவில்லை. அனைவருக்கும் அவள் காட்சி பொருளாக இருப்பதையும் அவன் மனம் விரும்பவில்லை. மெல்ல தன் விரல் கொண்டு அவளின் கன்னத்தில் கோலமிட அதில் உலக்கம் கலைத்து எழுவாள் என நினைத்து அவன் செய்த செயல் அவனுக்கு வினையாகி போக அவள் என்னவோ எழவில்லை. இவன் தான் அதன் மென்மையில் மயங்கி போனான். மெல்ல அவளின் முகத்தை நெருங்கி ஹே குட்டி கம்பகர்ணி எழுந்துரெடி என்றவனின் விரல்கள் ஆறுவின் கன்னத்தை உறவாடி கொண்டிருக்க அப்புறம் நடக்கும் விவரத்திற்கு நான் பொறுப்பில்லை சொல்லிட்டேன் என்றவன் அவளின் மூக்கோடு மூக்குரச எதற்கும் அசைந்தால் இல்லை அவளின் குட்டி கும்பகர்ணி. இதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அழுத்தமாக ஆறுவின் கன்னத்தில் தன் முத்திரையை பதித்தவன் இப்படியே விட்டால் இதற்கு மேல் என்ன வேணுமானாலும் நடக்கும் என்று தோன்ற தன்னை மறந்து நிர்மலமான முகத்துடன் குழந்தை என தூங்கும் ஆறுவின் முகத்தை அத்தனை அருகில் ரசித்தவன் கண்களில் குறும்பு கும்மாளமிட செல்லமாக அவளின் மூக்கை நறுக்கென்று கடிக்க அதில் உறக்கம் கலைந்து எழுந்தவள் தன் மூக்கை தடவியபடியே சுற்றுமுற்றும் இன்னும் தூக்கம் மீதம் இருக்கும் கண்களோடு பார்க்க அவள் அசையும் பொழுதே அவளிடமிருந்து விலகி காரை இயக்க இருந்தவன் குழந்தை என ஒன்றும் புரியாமல் விழித்தபடி மூக்கை தடவி கொண்டிருப்பவளைக் கண்டு பொங்கிய சிரிப்பை தனக்குள்ளேயே மறைத்து கொண்டான். ஆறுவோ இன்னும் என்ன நடந்தது என்று புரியாமல் திருவென முழித்தபடி வலி எடுக்கும் மூக்கின் நுனியை விரல் கொண்டு தடவி கொடுத்தபடி தான் இருந்தாள். அதற்குள் வீடு வர விஹான் இறங்கிய நொடி ஓடி வந்து இருபுறமும் அணைத்து கொண்டு வாழ்த்து சொன்ன தங்கைகளை அவனுமே பதிலுக்கு அணைத்து கொண்டான். பின் இந்த நிலையில் ஓடி வந்ததற்காக பூஷியை ஒரு பொறுப்பான அண்ணனாக கடிந்தும் கொண்டான். தங்கையின் கணவர்களும் அனைத்து வாழ்த்து தெரிவிக்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்தபடியே உள்ளே நுழைந்தவனை வியப்பாக பார்த்தபடியே பின் தொடர்ந்தாள் ஆறு. ஜெய் மற்றும் மைத்திலியிடம் ஆசி வாங்கியவனை இருவரும் வாழ்த்த ஆறுக்கு மட்டும்தான் ட்ரீட்டா எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லையா அண்ணா என பூர்ணி கேட்க விஹானை எதற்கும் அனைவரும் வாழ்த்துகிறார்கள் என்றே புரியாமல் விழித்து கொண்டிருந்தவள் என்னது ட்ரீட்டா இவன் எப்போ எனக்கு கொடுத்தான் என திருதிருத்தாள்.
அதற்குள் வேலையாளின் மூலமாக வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வர செய்திருந்த விகான் ஒவ்வொருவருக்கும் அவருக்கென வாங்கியவற்றை எடுத்து கொடுக்க ஜெய் இதே போல தொடர்ந்து சாதிக்க வேண்டும் என்ற வாழ்த்தையோடு பெற்று கொண்டார். எல்லோரும் இப்படி மாய்ந்து மாய்ந்து வாழ்த்து சொல்றதை பார்த்தா பெருசா ஏதோ சம்பவம் நடந்திருக்கு போலவே என சிந்தித்து கொண்டிருந்தவள் அதை கொண்டாடத்தான் எல்லோருக்கும் கிஃப்டா என யோசனையோட அப்படி என்ன நடந்து இருக்கும் என நினைக்கவும் ஆருவின் மலப்புலம்பலை கேட்டது போல ஜெய் நான் கூட தொழிலை கையில் எடுத்து 5 வருடங்களுக்கு பிறகுதான் என்னால் இதை சாதிக்க முடிந்தது. ஆனால் நீ முதல் வருடத்தில் இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு பிரிவாக சாதித்து கொண்டு இருப்பதை பார்க்கும்போது ஒரு தந்தையாக எனக்கு அவ்வளவு பெருமையாக இருக்கு என அணைத்து கொண்டார். ஓ, இதற்குத்தான் இத்தனை ஆர்ப்பாட்டமா என நினைத்தவள் அமைதியாகவே அமர்ந்திருக்க ஆறு அண்ணாவுக்கு என்ன கிஃப்ட் ஸ்பெஷலாக கொடுத்த என பூர்ணி கண் சிமிட்ட இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நெளிந்தவள் தலையை குனிந்து கொண்டாள். பூர்ணி சில ரகசியங்கள் வெளியே சொல்லப்படாது என்றான் விகான் குறும்பு கொப்பளிக்கும் குரலில். ஓகே ஓகே, புரிந்து விட்டது. ரைட் என பூர்ணி கலாய்க்க அனைவரும் அதில் சேர்ந்து கொண்டனர். இப்படியே பேச்சு தொடரவும் ஆறுதான் இடையில் தவித்து போனாள். அனைவருக்கும் பரிசு கொடுத்த விகான் ஆறுவிற்கு எதுவும் தராததை கண்ட மைத்திலி ஆறுவுக்கு கிஃப்ட் எங்க விகு எனவும் மாம் ஆறு கொடுப்பதை போலவே ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கும் என பூஜி கிண்டல் செய்து கொண்டிருந்தாள். அப்படியெல்லாம் உங்கள் ஆசை மருமகளை விட்டுவிட மாட்டோம் மாம், டோன்ட் வரி என்றபடியே தான் அவளுக்காக வாங்கிய சேலையில் இருந்த பார்சலை எடுத்து நீட்டியவன் இதைத்தான் விழா நடக்கும் போது எல்லோரும் அணிய வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டான். மற்றவர்கள் முன்னிலையில் நிச்சயம் மறுக்க முடியாது என்ற திட்டத்தோடு ஆர்வமே இதை இவன் எப்போது வாங்கினான், நான் தான் கூடவே இருந்தோமே என்ற ஆச்சரியத்தோடு மறுக்க முடியாமல் வாங்கி கொண்டாள். மற்றவர்களுக்காக இங்கு விகான் தனக்கே தெரியாமல் ஒரு தவறை செய்து இருந்தான். மைதிலி கேட்டதற்கு அப்படியெல்லாம் என் ஆசை பொண்டாட்டியை விட்டுவிட மாட்டேன் மாம், டோன்ட் வரி என சொல்லியிருந்தால் மற்றவர்கள் எடுக்கும்போது மறக்காமல் தனக்கும் சேர்த்து எடுத்து இருக்கிறான் என்றாவது அப்போதைக்கு அவள் மனதில் நல்ல விதமாக பதிந்திருக்கும். ஆனால் இப்போதோ இப்படி யாரும் கேட்டுவிடக்கூடாது என்று கவனமாக செய்திருக்கிறான். பிஸ்னஸ் மைண்ட், எல்லாம் கணக்கு போட்டு செய்கிறான் என்றே பதிந்தது. இவ்வளவு நேரம் அவனோடு தானே இருந்தோம், ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று தோணியதா பார் என ஒரு மனம் நினைக்க மற்றொரு மனமோ எப்போது எங்களையெல்லாம் அவன் மதித்து இருக்கிறான், இப்போது மதிக்க என எடுத்து கொடுக்க ஆமாம் எல்லோருக்கும் உடைகள் எடுக்க வேண்டும் என சொன்னானே தவிர அதற்கான காரணத்தை சொல்லவில்லையே என நினைத்து அங்கிருந்து நகர்ந்தாள். ஆறு விஷயம் தெரிந்ததும் ஒரு வாழ்த்து கூட சொல்லவில்லையே என்று விகான் மனம் சுணங்க நாம் வாழ்த்தையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைத்து இருந்தால் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருப்பான். அது வேண்டாம் என்று தானே சொல்லவில்லை, பிறகு ஏன் வாழ்த்து சொல்லி அவனின் இன்றைய சந்தோஷ மனநிலையை கலைக்க வேண்டும் என ஒதுங்கி போனால் ஆறு. 10 நாட்கள் கழித்து விகான் விருது விழாவில் கலந்து கொள்ள 4 ஜோடிகளும் டெல்லி சென்றனர். 7 நட்சத்திர ஹோட்டலில் 3ஆம் தளத்தில் இருந்த VIP ஸ்பெஷல் சூட் 4ஐயும் விகானை முன்பதிவு செய்து இருந்தான். அந்த தளம் முழுக்க இவர்களே இருந்தனர். ஒவ்வொரு ஜோடிக்கும் அவரவருக்கான பகுதிகளுக்குள் நுழையவும் தனக்கான அறைக்குள் ஆறுவோடு விகான் செல்ல போன வேகத்தில் திரும்பி வந்த ஜெய், விகு என்னடா சாதாரண சூட் பதிவு செய்து இருக்க எனவும் அவரவர் அறைவாயிலில் நின்று அனைத்து ஜோடிகளும் திரும்பி பார்க்க சாதாரண சூட்டா இல்லையே என்று தோன்ற நோ டாட் என விகான் பேச துவங்கவும் ஹனிமூன் சூட் புக் செய்யவில்லையா என்றார் குறும்பான கண் சிமிட்டலோடு ஜெய். அதில் பொங்கிய சிரிப்போடு டேட் என விகான் பல்லை கடித்து கொண்டு போலியாக முறைக்கவும் மற்றவர்கள் எல்லாம் சத்தம் போட்டு சிரித்தனர். சில்லி ஃபெலோஸ், விழா முடியட்டும், நம்ம தனியாக ஹனிமூன் போலாம் மயில், இவங்க எல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டாங்க ஓல்டிஸ் என தன்னருகில் அவர் அடித்த கூத்தில் முகம் சிவக்க நின்றிருந்த மனைவியின் தோளில் கை போட்டு ஜெய் சொல்ல அச்சச்சோ கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லை என தலையில் அடித்து கொண்டு அறைக்குள் சென்று விட்டார் மைத்திரி. அனைவருமே புன்னகையும் சந்தோஷத்துமாக தங்கள் அறைக்குள் நுழைந்தனர். மாலை விழாவிற்கு வெள்ளை நிற சட்டையும் கருப்பு நிற பேண்ட் அதே நிற பிளேசர் அணிந்து விகான் கம்பீரமாக தயாராகி நிற்க உள்ளறையில் அவன் எடுத்து கொடுத்த சேலையை அணிந்து தயாராகி கொண்டிருந்தால் ஆறு. விலையுயர்ந்த சாஃப்ட் சில்க் வெள்ளை நிற சேலையில் கருப்பு நிறத்தில் ஆங்காங்கே அழகிய டிசைன்கள் செய்யப்பட்டிருக்க அதற்கேற்ற கருப்பு நிற சில்க் த்ரெட் ஜுவல்லரி அணிந்து கொண்டு தயாரானவள் ஆள் உயர் கண்ணாடி முன் நின்று இப்படியும் அப்படியுமாக தன்னை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டே ஆறு சும்மா சொல்லக்கூடாது, நீ நிஜமாவே அழகிதாண்டி என தன் கன்னத்தை தானே கிள்ளி முத்தமிட்டு கொண்டாள்.
நிஜமாவே அந்த சேலையும் அதன் நிறமும் அவளுக்கு அவ்வளவு அழகாக பொருந்தி இருக்க, அதற்கு மேலும் அழகூட்டும் விதமாக முழுக்க முழுக்க சில்க் த்ரெட்டினால் ஆன ஜுவல்ஸ் அழகுக்கு அழகு சேர்த்து கொண்டிருந்தது. அதிலும் கைகளில் அணிந்திருந்த வெள்ளையும் கருப்பும் கலந்து போட்டிருந்த வளையல்கள் ஒரு தனி அழகை கொடுத்தது. அவளுக்கே நன்றாக தெரிந்தது இவை அணிந்ததே அத்தனை பொருத்தமாக இருக்கிறது என்று. அத்தை செலக்ஷன் சூப்பர் என்ற வரை லேசான ஒப்பனை செய்து கொண்டவளுக்கு பாவம் தெரியவில்லை இவை அத்தையின் தேர்வு இல்லை, அத்தை மகனுடையது என்று. முழுவதுமாக தயாராகி முடித்தவளுக்கு ஒரு குழப்பம் வர, சேலையை ஒற்றையாக விடலாமா இல்லை பட்டை எடுத்து கட்டலாமா என்று இப்படியும் அப்படியும் வைத்து யோசனை செய்து கொண்டிருந்தாள். ஆறு எப்பொழுதுமே உடைக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்தது இல்லை. ஆனால் இன்று ஏனோ இந்த சேலை அவளுக்கு மிகவும் பிடித்து இருந்தது. இவ்வளவு அழகான சேலையை அதற்கேற்றால் போல் கட்டி தயாராக நினைத்தே இவ்வளவு மெனக்கடல். சரி, பட்டை எடுத்தே கட்டுவோம் என்ற முடிவுக்கு வந்து அதற்கு ஆறு முயன்ற நேரம் அரைக்கதவு தட்டப்பட வரேன் என்ன குரல் கொடுத்தாள். என் ஃபோன் உள்ளே இருக்கு, ஒரு அர்ஜென்ட் கால் பண்ணணும் என்றான் விஹான். ஓ வெயிட் என்றபடி சேலையை ஒற்றையாக மேலே போட்டு கொண்டு வந்து கதவை திறந்து விட்டாள். விஹான் அவசரமாக உள்ளே நுழைந்து தான் உடைமாற்றும் போது அலங்கார மேஜை மேல் மறந்து வைத்து விட்டு சென்ற போனை எடுத்துக்கொண்டு ஆறுவை கடந்து செல்கையில் அவளின் சேலை முந்தானையில் அடியில் அழகுக்காக தொங்கவிடப்பட்டிருந்த பட்டு நூல்கள் விஹானின் கை கடிகாரத்தில் சிக்கிக்கொள்ள, இதை அறியாத விஹான் அவசரமாக கதவை நோக்கி செல்ல ஆறுவின் முந்தானை நழுவியது. அச்சோ என்று ஆறுவின் சத்தத்திலேயே திரும்பியவன் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. முதலில் திகைத்து விழித்தவன் பின் தன் கையில் சிக்கியிருந்த நூலை கண்டு அதை எடுக்க முயன்றவனின் பார்வை எத்தனை முயன்றும் அவள் மேல் படிவதை தடுக்க முடியவில்லை. ஆறு தன் இரு கைகளை கொண்டு தன்னை மறைத்து கொண்டு நின்றிருந்தாலும் 1000 கைகள் கொண்டு மறைத்தாலும் மறக்க முடியாத ஆதவனைப் போல் ஆறுவின் அழகு இருக்க, விஹானின் பார்வை அவளை ரசனையோடு தழுவியது. சும்மாவே அவளை விட்டு தள்ளி இருக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தவனின் காதல் மனம் தவித்து போக மெல்ல நூல்களை விடுவிக்க முயன்றபடியே அவளை நெருங்கியவனுக்கு இந்த நிமிடம் அவர்கள் இருவரை தவிர வேறு எதுவும் நினைவில் இல்லை. அப்படியே அவளை தூக்கி கொண்டு போக மனம் துடிக்க, அவளை கண்களால் பருகியபடியே நெருங்க, இவன் முன் இப்படி நிற்க நேர்ந்த தன் முட்டாள்தனத்தை எண்ணி தன்னையே நொந்து கொண்டவள் அப்படியே ஊக்கு குத்தாமல் விட்ட தன் செய்கையை நினைத்து முகம் கருத்து போக நின்றிருந்தாள். ஒரு அங்கல இடைவெளியில் நெருங்கி நின்றவன் கட்டுக்கடங்காமல் பொங்கிய ஹார்மோன்களின் ஆட்டத்தினால் அவளை அணைத்து முத்தமிட எண்ணி அவ்வளவு நேரத்தில் முதல் முறையாக ஆறுவின் முகம் பார்க்க அது கருத்து களை இழந்து இருந்தது. அதில் அவ்வளவு நேரம் அவனை மூழ்கி மறைத்திருந்த மாயவளை அறிந்து போக தன் அருகாமையில் தன் முன் இப்படி நிற்கும் நிலையில் வெட்கத்தில் மலர்ந்து சிவக்க வேண்டிய முகம் கன்றி கருத்து இருப்பதை கண்டவனுக்கு கண்மண் தெரியாத அளவு பொங்கிய ஆத்திரத்தை அதுவரை பொறுமையாக எடுக்க முயன்று கொண்டிருந்த நூலை பட்டென்று பிடித்து அறுத்து முந்தானையை சுருட்டி அவன் மேல் விசிறி அடித்துவிட்டு கதவை படார் என்று அடைத்து சாத்திவிட்டு சென்றான். அவன் அப்படி முகத்தில் அடித்தது போல செய்துவிட்டு சென்றது ஆறுவை ரொம்பவே காயப்படுத்தியது. சும்மாவே என்னையும் எங்கள் குடும்பத்தையும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறான், கொஞ்சமும் மதிக்க மாட்டான். இதில் இப்படி ஒரு கோலத்தில் அவன் முன் நின்றதை எப்படி எடுத்துக்கொள்வானோ, அவனை மயக்க நினைப்பதாக நினைப்பானோ என்று எண்ணியே முகம் கன்றி கருத்து நின்றிருந்தவள் விஹானின் இந்த செய்கையில் அவன் அப்படித்தான் நினைத்திருக்கிறான் என்று எண்ணி தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டாள். எத்தனை நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாளோ. மைதிலி வந்து கதவை தட்டவும் தான் நினைவு கலந்து எழுந்தவள் இதோ வர்றேன் என்று குரல் கொடுத்தபடியே அவசரமாக ஊக்கு குத்தி கொண்டு வெளியே சென்றாள். எல்லாம் உனக்காகத்தாண்டா வெயிட்டிங் என மைதிலி சொல்ல, அதற்குள் ஆறுவை தேடி அறைக்கு வந்த பூர்ணியும் பூஷியும் வாவ் இவ்வளவு அழகா தயாராக வேண்டும் என்றால் நேரம் எடுக்க தனி செய்யும் என்றனர். இப்படியே கலகலப்பாக பேசியபடி வெளியே வரவும் அனைவரும் கிளம்ப தயாராக இருந்தனர். எல்லோரும் ஆறுவின் அலங்காரத்தை பாராட்ட விஹான் மறந்தும் அவள் பக்கம் தன் பார்வையை திருப்பவில்லை. விழா அரங்கில் இருவர் அமரக்கூடிய வகையில் சோஃபாக்கள் போடப்பட்டிருக்க அதில் ஆறுவும் விஹானும் அமர்ந்திருந்தனர். ஆறு வலப்பக்கம் அமர்ந்தபடியால் அவ்வப்போது அவளின் மெல்லிய இடை கண்ணில் பட்டு விஹானுக்கு வேறு சிலவற்றை நினைவுபடுத்தி கொண்டிருந்தது. ஏதோ பெரிய விருந்து என்று அறிந்தவளுக்கு இங்கு வந்த பிறகு அதன் மதிப்பு புரிந்தது. அன்று ஏன் அனைவரும் அப்படி சந்தோஷித்தார்கள் என்று புரிந்தது. விஹான் பெயர் அறிவிக்கப்பட்டவுடன் கம்பீரமாக எழுந்து சென்று அதை பெற்றுக்கொண்டவன் அழகான ஆங்கிலத்தில் சுருக்கமாக நன்றி தெரிவித்து கொண்டு அவர்களின் கேள்விக்கு மட்டும் பதில் அளித்துவிட்டு மேடையில் இருந்து இறங்கவும் அவனை பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியாளர்கள் சூழ்ந்து கொள்ள அவர்களிடம் ஓரிரண்டு வார்த்தைகளில் பதிலளித்தவன் நாசுக்காக விலகி கொண்டான். குடும்ப புகைப்படம் எடுக்க அழைக்கவும் கவனமாக ஆறுவின் பக்கத்தில் நிற்பதை தவிர்த்து தன் தாய் தந்தை நடுவில் நின்று கொண்டான். புகைப்படங்களை எடுத்து முடிக்கவும் எங்களை ஏண்டா பிரிக்கிற, ஒய் சன் ஒய் என ஜெய் தன் பணியை தொடங்க இதே கேள்வியை உங்கள் பேரனிடமும் கேளுங்க என்றபடி நகர
போனவனை தடுத்த மைதிலி, விகு நிஜமாவாடா என விஹானிடம் தொடங்கி, ஆறு ஏதாவது விசேஷமாடா என ஆரிவிடம் முடித்தார். மாம், நான் பூஷி பையனை சொன்னேன் என கடுப்பை மறைத்து கொண்டு வார்த்தைகளில் அழுத்தம் கொடுத்து சொன்னவன் அங்கிருந்து நகரும்போது, இப்போ அது ஒன்றுதான் குறைச்சல் என முணுமுணுத்தபடி செல்ல அது ஆருவின் காதில் தெளிவாகவே விழுந்தது. நிச்சயமாக அவன் தன்னை தவறாக தான் நினைத்து இருக்கிறான் என ஆறு நினைக்க, விஹானோ, நான் அவள் கணவன்தானே, என் முன்னால் அப்படி நின்றதற்கு ஏன் அவள் முகம் கருக்க வேண்டும்? அப்படியென்றால் அவள் மனதில் இன்னும் என்னை கணவனாக நினைக்கவில்லை என்று தானே அர்த்தம் என நினைத்தே கொதித்து கொண்டிருந்தான். அன்று முழுவதும் அதே மனநிலையிலேயே இருந்தவனை அவன் மனதை என்றும் புரிந்து கொள்ளும் தங்கையாக பூர்ணி, ஆர் யூ ஆல்ரைட் அண்ணா என்றால் கவலை தோய்ந்த குரலில். யா நத்திங்டா, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி யோசனை என சமாளித்தான். மறுநாள் மாலை அனைவரின் விருப்பப்படி தாஜ்மஹால் பார்க்க சென்றிருந்தனர். அன்று பௌர்ணமி அழகாக இருந்த அந்த வெள்ளை காதல் சின்னத்தை அவர்களின் காதல் துணையோடு சேர்ந்து ரசித்து கொண்டு இருந்தனர். ஆறு இங்கே வருவது இதுவே முதல் முறை. அவளுக்கு தாஜ்மஹாலை பார்க்க வேண்டும் என்று ஆசை ரொம்பவே உண்டு. ஒவ்வொரு முறையும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடை வந்து அந்த பயணம் தடைபடும். இன்று இங்கு வரப்போகிறோம் என்பது கூட அவளுக்கு தெரியாது. எங்கோ செல்கிறார்கள் என்று நினைத்து கிளம்பி வந்தவள் இன்பமாக அதிர்ந்து நின்றாள். அந்த இரவு வேளையில் அழகிய நிலவின் ஒளியில் தகதகத்து கொண்டிருந்த தாஜ்மஹாலை விழிவிரிய பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். ஆறு அன்று பௌர்ணமி என்பதால் பால் போல ஒளி வீசிய நிலவின் ஒளியில் இன்னும் அழகாக தெரிந்தது அந்த காதல் சின்னம். திடீரென்று ஜெய் மைதிலியின் முன் மண்டியிட்டு காதலை சொல்லவும் எல்லோரும் சந்தோஷ ஆரவாரத்தில் கைத்தட்ட அதில் வெக்கம் கொண்டு தன் முகத்தை மூடிய மைதிலி அவரிடம் மீட்டு என்றவரை தன் கையை நீட்டினார். அடுத்து திலீப் மற்றும் அருவி அவரவர் துணைகளிடம் அதே போல காதல் சின்னத்தின் முன்பு தங்கள் காதலை சொல்ல அவர்களும் அதற்கு பதிலாக தங்கள் காதலை வெளிப்படுத்தினர். இவற்றை கண்டு புன்னகைத்து கொண்டு நின்றிருந்த விஹானை, என்ன மச்சான், நீங்க எப்படி சொல்ல போறீங்க, எப்போ சொல்ல போறீங்க உங்க காதலை என திலீப் வம்பிழுக்க, அவர் ஸ்பெஷலா சொல்லுவார் ப்ரோ என அருவியும் உடன் சேர்ந்து கொண்டான். தன் தங்கைகளும் உடன் சேர்ந்து கொண்டு, இப்பவே சொல்லுங்கண்ணா என தொடர்ந்து நச்சரிக்கவும் ஒரு சிறு புன்னகையோடு அங்கிருந்து நகர்ந்தான் விஹான். இவை எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆறு தன்னையும் தன் சுற்றுப்புறத்தையும் மறந்து அதன் அழகில் ஒவ்வொரு அங்குலமாக ரசித்து கொண்டு நின்றிருந்தவள் தன் அருகே ஏதோ அரவம் உணர்ந்து திரும்ப விஹான் அவள் கையை பிடித்து இன்னும் அந்த பிரம்மாண்ட நினைவு சின்னத்தின் அருகில் அழைத்து சென்றான். எதற்காக அழைத்து செல்கிறான் என தெரியாமலேயே அவனோடு சென்றவள் அவனை கேள்வியாக பார்க்க, தன் முதுகின் பின் மறைத்து வைத்திருந்த சிகப்பு ரோஜாக்கள் கொண்டு அழகாக தயாரிக்கப்பட்டிருந்த பூங்கொத்தை முன்னால் கொண்டு வந்தவன் அவள் சற்றும் எதிர்பார்க்காதபடி ஒற்றை காலை மடக்கி ஆருவின் முன் மண்டியிட்டான். அதை விழிகள் விரித்து அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தவளிடம் பூங்கொத்தை நீட்டியவன், ஐ லவ் யூ மை டியர், ஐ கான்ட் பிலீவ் ஹவ் ஹாட் ஐ ஹாவ் பிளான் ஃபார் யூ என்றான். விஹான் தன்னை அழைத்து வந்து நிறுத்தியதிலிருந்து தன் முன் மண்டியிட்டு அமர்ந்தது வரை பார்த்தவளுக்கு ஓரளவு அடுத்து வரப்போவது என்ன என்று புரிந்தாலும் அவன் வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தைகளையும் கேட்டவள் இது நீ கனவா நிஜமா என திகைத்து போய் அப்படியே நின்றுவிட்டாள். என்னதான் மற்றவர்களுக்காகவே என்றாலும் கூட கொஞ்சமும் அவன் தகுதிக்கு இணை இல்லை என்று நினைக்கும் தன் முன் இப்படி நடந்து கொள்வான் என அவள் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இது அழகாக தவிர்க்கவே இங்கிருந்து சென்றாள் என்றுதான் அவள் நினைத்து கொண்டு இருந்தாள். தன் வார்த்தைகளுக்கு அவளிடமிருந்து எந்த எதிர்வினையும் இல்லாது போக அப்படியே தன்னையே பார்த்து கொண்டு நிற்பவளையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் விஹான். மற்றவர்கள் முன்னால் அவர்களுக்காகவாது தனக்கு சம்மதம் சொல்லுவாள் என அவன் எதிர்பார்த்திருந்தான். விஹானின் அழகிய செயலை அவன் தங்கைகள் கைத்தட்டி ஆரவரிக்க தன்னை சுற்றி கேட்ட சத்தத்தில் நினைவு கழிந்தவள் தன் முன் மலர்களை நீட்டியபடி இருந்தவனிடமிருந்து அது ஒரு சிறு தலையசைப்பொடு வாங்கி கொண்டாள். அவள் வாயிலிருந்து உதிர்க்க போகும் சொல்முத்துக்காக காத்திருந்தவனின் மனது அவளின் மௌனத்தால் சுணங்கியது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தன் சட்டை பையில் இருந்து அந்த வைரமோதத்தை வெளியே எடுத்தவன் அவளிடம் கையின்காக தன் வலது கையை அவள் முன் நீட்ட, ஏற்கனவே நடப்பது அனைத்தையும் நம்புவதா வேண்டாமா என்று மலைத்து போய் நின்றிருந்தவள் விஹானின் அடுத்த செயலில் இமைக்கக்கூட மறந்து அவனையே பார்த்திருந்தவளின் வலது கரம் அவள் அனுமதி இல்லாமையே உயர்ந்து அவன் கையின் மேல் பதிந்தது. அவள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டவன் அவனும் அவளின் கண்களோடு கண்களை கலந்து உறவாட விட்டபடியே மோதிரத்தை ஆருவின் விரலில் அனுபவித்தான். மோதிரமும் விரலும் உரசியதில் தன் மோன நிலை கணைந்தவள் கைகளை விலக்கி கொள்ள முயல அதற்கு வாய்ப்பளிக்காமல் அவளின் கையை ஈர்க்க பற்றியவன் குனிந்து அழுத்தமாக தன் முத்திரையை அதில் பதித்தான். விஹானின் இந்த செயலில் ஆருவின் உடலில் ஒரு சிலிர்ப்பு ஓடி அடங்கியது.
விஹான் தன் காதலை சொல்லி கையில் முத்தமிடவும் ஆருவிற்கு உடல் சிலிர்த்தது. அந்த இரவின் கொழுமையில் மனதை மயக்கும் காதல் சின்னத்தின் முன் இப்படி ஒரு ஏகாந்த சூழலில் அவன் சொன்ன காதலும் இட்ட இதழொற்றலும் ஆருவின் உயிர் வரை சென்று அசைத்து பார்த்தது. ஒரு ஆண்மகனிடமிருந்து கிடைக்கும் முதல் இதழொற்றல், அதிலும் கணவனிடமிருந்து எதிர்பாராமல் கிடைக்கவும் அதன் தாக்கத்தில் தன்னை மறந்து நின்றிருந்தவளை இமைக்காமல் பார்த்தபடி எழுந்த விஹான் அவளின் உறைந்த நிலையைக் கண்டு என்னவென்று கேட்க வரவும், வாவ் மச்சான், சான்ஸே இல்லை, தங்கச்சி இப்படி சாச்சிட்டியே என்ன தீபக் குரல் கொடுக்கவும் அவன் பின்பக்கம் பார்வையை திருப்பியவன் ஒற்றை கண் சிமிட்டி சிரித்தவன், நம்ம ரேஞ்ச் அப்படி மச்சான் என்றான். ஏதோ கனவுலகத்தில் இருப்பது போல நின்றிருந்த ஆருவிற்கு அந்த வார்த்தைகளும் கண் சிமிட்டலும் விஹானின் வேறு சில சந்தர்ப்பத்தில் பேசிய வார்த்தைகளை நினைவுபடுத்த அதுவரை இருந்த மோன நிலை களைய சட்டென்று தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். இவனை பற்றி தெரிந்து இருந்தும் அவனின் வார்த்தைகளும் செயலும் உண்மை என்று நம்பும் அளவுக்கு நம்மையே ஒரு நொடி குழப்பி விட்டானே. சேச்ச என மனதிற்குள் ஒரு கசப்பு வர, அதானே அவனுக்கு நடிக்க சொல்லித் தரணுமா என்ன என வாய்க்குள்ளேயே விஹானை திட்டிக் கொண்டாள். அதற்குள் அனைவரும் அங்கிருந்து கிளம்ப அவர்களை பின்தொடர்ந்தவளை யோசனையாக பார்த்த விஹான் சற்று நேரத்தில் அவளிடம் ஏதோ மாற்றம் வந்ததை நினைத்தபடியே அவளோடு சேர்ந்து நடந்தான். மற்றவர்கள் முன்னே செல்ல அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் போதிய இடைவேளை இருக்கும் அளவிற்கு பின்தங்கிய ஆரு சற்று தன் நடையை நிறுத்த அவள் மெதுவாக நடக்கத் தொடங்கிய போதே கேள்வியாக பார்த்தபடி தன் நடையின் வேகத்தையும் குறைத்தவன் நடக்காமல் நின்றவளை என்னவென்பது போல பார்க்க தனது வலது கையில் விஹான் அனுபவித்த மோதிரத்தை கழட்டி அவன் முன் நீட்டினாள். அதுவரை என்ன என்ற பாவனையில் ஆருவியை பார்த்து கொண்டு இருந்தவன் அவள் மோதிரத்தை கழட்டி நீட்டவும் முகம் கோபத்தில் சிவக்க ஆத்திரமானான். இத்தனை பேரின் முன்னிலையில் அழகான காதல் சின்னத்தின் முன் நின்று என் மனதை திறந்து காதலை வெளியிட்டு அதற்கு அத்தாட்சியாக போட்ட மோதிரத்தை திருப்பி கொடுப்பது நீயும் வேண்டாம், உன் காதலும் வேண்டாம் என்று சொல்வது போல் தோன்ற அவளை உறுத்து விழித்தவன் கோபமாக ஏதோ சொல்ல வர அவனின் பார்வையில் பட்டது ஆருவின் இடது கையில் தங்கள் நிச்சயத்து அன்று போடப்பட்ட மோதிரம். அதை ஒரு நொடி உற்று பார்த்தவன் எதுவும் பேசாமல் ஆருவின் கையில் இருந்த மோதிரத்தை வாங்கி தன் சட்டை பையில் போட்டுக்கொண்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தான். வேக நடையில் செல்பவனை அசையாமல் நின்ற இடத்திலிருந்து வெறித்து பார்த்தவளின் மனதில் அன்று விஹான் பேசிய வார்த்தைகளை எதிரொலித்தது. சிறு வயதிலிருந்தே தன் பாட்டியின் மூலம் விஹான் பற்றி அறிந்து கொண்டவளுக்கு தங்களை மதிக்காத, தங்களை பிடிக்காதவன் அவளுகளுமே பிடிக்காமல் போனது. அப்படி இருக்கையில் தான் பூஜி மற்றும் பூர்ணியிடம் விஹானை பற்றி ஆறு ஏன் அவன் இங்கு வருவதில்லை என்று விசாரிக்க அவர்களும் விஹான் தங்கள் அத்தையின் பேச்சுக்களை உண்மை என்று நம்பி அவ்வப்போது தன் தங்கைகளிடம் மைதிலியின் பிறந்த வீட்டை பற்றி பேசியதையெல்லாம் தன் தோழியிடம் அப்படியே கூற ஆரம்பத்தில் இருந்தே விஹானின் மேல் ஒரு கோபத்தோடு இருந்தவளுக்கு அன்றிலிருந்து அவனை சுத்தமாக பிடிக்காமல் போனது. இப்படி இருக்கையில் ஒரு நாள் ஆதி பெரிய மனுஷியாகி இருந்த நேரம் அதை வீட்டு மனிதர்களை மட்டுமே அழைத்து ஒரு சிறு விழாவாக நடத்தினர். மைதிலி காலையிலேயே பூஷிதாவோடு சென்று விட்டிருக்க அப்போது பூர்ணி 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்ததால் சிறப்பு வகுப்புகள் காரணமாக அவளால் செல்ல முடியவில்லை. வீடு திரும்பியவளுக்கு அங்கு அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று தோன்ற தொலைபேசியிலாவது சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று அங்கு அழைக்க அந்த பக்கம் ஆறு எடுத்தாள். இருவரும் கொஞ்ச நேரம் அரட்டை அடித்து கொண்டிருக்க பூர்ணியை தேடி யாரோ தோழி வந்திருப்பதாக வேலையால் வந்து சொல்லவும் மீண்டும் அழைப்பதாக சொல்லி அவசரமாக தொலைபேசியை வைத்துவிட்டு அவள் ஓட ஆறு தன் தொலைபேசியை வைக்க நினைத்த நிமிடம் சரியாக அந்த பக்கம் வைக்கப்படாத தொலைபேசியின் வாயிலியாக அங்கு பேசிக் கொண்டிருந்தது கேட்டது. முதலில் ஏதோ என்று நினைத்து பேசியே வைக்க நினைத்தவள் அதில் தாங்கள் தந்தையின் பெயர் அடிபடவும் பேசியே வைக்காமல் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க துவங்கினாள். அங்கு விஹானும் அவன் அத்தைகளும் பேசிக் கொண்டிருந்தனர். விஹான் அவன் அத்தைகளின் குணம் அறிந்து அவர்களிடமிருந்து விலகத் தொடங்கிய பிறகு நடப்பவை அவை. அவன் அத்தைகளுக்கும் தங்களிடமிருந்து ஒதுங்குகிறானோ என அப்போதுதான் லேசாக சந்தேகம் வரத் தொடங்கி இருந்த நேரம். ஒருவேளை எங்கள் தாய் வழி சொந்தங்களின் பக்கம் சாய்ந்து விட்டானோ என தெரிந்து கொள்ள அவனிடம் பேச்சு கொடுக்க தொடங்கினர். அவனுக்குமே அவர்களின் நோக்கம் தெளிவாக புரிய அவர்களை பற்றி புரிந்து கொண்டதால் அவர்கள் விரும்பும் பதிலை அளித்து அவர்களை திருப்திப்படுத்த நினைத்து விஹான் பேசினான். இந்த வார்த்தைகள் பின்னால் தன் வாழ்க்கையில் பிரச்சனையாக வரும் என்று நினைத்து இருந்தால் அப்படி பேசியிருக்க மாட்டானோ என்னவோ. அப்போது அவன் ஆறுவை பார்க்காத நேரம் வேறு. விகு கண்ணா, உன் மாமா பொண்ணு பெரிய மனுஷி ஆகியிருக்கலாமே, நீ போகலையா என பெரிய அத்தை கேட்க தன் மடிக்கணினியில் கவனமாக இருந்தவன் தலை நிமிர்த்தாமலேயே அங்கேயா நானா என்றான் அலட்சியமாக. என்னப்பா இப்படி கேட்குற, உன் மாமா பொண்ணு நீயோ அத்தை பையன், நீ போய் ஓலை கட்ட வேணாமா என சற்று கிண்டலாக கேட்கவும் இவர்கள் இப்படி தேவையில்லாமல் பேசி தன் வேலையை கெடுப்பதை விரும்பாதவன் மறுபடியும் அவர்கள் இந்த பேச்சையே தன்னிடம் எடுக்கக்கூடாது என்று எண்ணி, வாட் நானா அங்கேயா, குட் ஜோக், உங்களுக்கே என்னை பற்றி நல்லா தெரியும், எல்லா விஷயத்திலையும் கிளாஸ் பார்ப்பவன் நான், என் கூட பேசவும் பழகவும் கூட ஒரு தகுதி வேண்டும். அத்தை, இதுவரை நான் அந்த வீட்டு பக்கம் கூட போனதில்லை, இதில் ஓலை ஹஹஹா என கிண்டலாக சிரித்தான்.
இதை கேட்டு கொண்டிருந்த ஆருவிற்கு விகான் தங்களை எல்லாம் ரொம்பவே கீழாக நினைப்பதை அவன் வாயாலேயே தெரிந்து அவன் மேல் இருந்த வெறுப்பின் அளவு அதிகரித்தது. இப்படி ஏதாவது பேசி வாயை அடைக்கவில்லை என்றால் அவர்கள் சந்தேகம் கொண்டு தன்னை தொடர்ந்து தொந்தரவு செய்வார்கள் என்பதாலேயே அவ்வாறு பதிலளித்தவனுக்கு சிறு வயதில் இருந்தது போல எந்த கோபமும் இப்போது ஆறு குடும்பத்தின் மேல் இல்லை. இதனாலேயே ஆறு முதல் முறை விகானை அவன் வீட்டில் பார்த்தபோது கூட அவன் ஹலோ சொன்னது தனக்கு என்று நினைக்கவில்லை. சாதாரணமாக பழகவும் முயலவில்லை. எங்கே இதற்கும் கூட கேவலமான ஏதாவது பெயர் சுட்டி தங்களை அவமானப்படுத்தி விடுவானோ என்றே அவனிடமிருந்து ஒதுங்கி போனாள். இப்படி போய் கொண்டிருந்த நேரத்தில் தான் பூஷியின் திருமணத்திற்கு முதல் நாள் வரவேற்பு நடந்து கொண்டிருந்த போது விகான் அவன் பெரிய அத்தையின் மகளுடன் பேசிக் கொண்டிருந்ததை எதிர்பாராமல் ஆறு கேட்க நேர்ந்தது. திறந்தவெளி தோட்டத்தில் பஃபே முறையில் உணவு பரிமாறிக் கொண்டு இருக்க தன்னையே வெகு நேரமாக சுற்றி வந்து கொண்டிருந்த தியாவை விகான் ஆசுக்காக தவிர்த்து கொண்டு இருக்க அவனுக்கு வந்த ஒரு அழைப்பை சற்று தனியாக சென்று பேசிவிட்டு திரும்பியவன் அங்கு தன்னை வழிமறைத்து நிற்பது போல் நின்றவளை கண்டு என்ன தியா என்றான் சலிப்பாக. என்னதான் ரொம்ப பிஸியா, ஆளையே பிடிக்க முடியலை என்றவள். இல்லை, புதிதாக மாமா பொண்ணுங்களை பார்த்ததும் நாங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியலையா என்றாள். அவள் கேள்வியிலிருந்தே அவளின் சந்தேகம் எதை பற்றி என்பது புரியவும் அம்மாவை போலவே புத்தி என நினைத்தவன் எந்த பதிலும் அளிக்காமல் அவளையே பார்த்தபடி நிற்க, என்னத்தான் எங்ககிட்டே எல்லாம் பேசக்கூட மாட்டியா? அந்த அளவு உன்னை மயக்கி வைத்திருக்காங்களா அந்த லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் அழகிகள் என கேவலமாக பேச, இதற்கு மேல் விட்டால் இவள் ஏதாவது தேவையில்லாமல் பேசுவாள். அதை தன்னால் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க முடியாது. தான் ஏதாவது பேசிவிடுவோம். அதன் மூலம் ஆருவிற்கோ ஆதிக்கோ தேவையில்லாமல் இத்தனை பேர் இருக்கும் இடத்தில் இவர்களால் எந்த அவமானமும் நடந்துவிடக்கூடாது என்று நினைத்தவன், ஓ கமான் தியா, யூ நோ மீ வெரி வெல். என்னை வார்த்தா அவ்வளவு வீக்காவா தெரிகிற? யாரும் வந்து மயக்க முயற்சி செய்தால் மயங்கிடும் அளவுக்கு என தியாவை மனதில் வைத்து நீயே எவ்வளவு முயன்றும் முன்னால் முடிந்ததா என நக்கலாக கேட்டவன், அப்படியெல்லாம் என்னை யாரும் மயக்கி அவங்க விருப்பத்திற்கு ஆட்டி வைக்க முடியாது என்று தியாவை நினைத்து சொன்னவன், நானே மயங்கினாதான் உண்டு என ஆறுவை நினைத்து சொன்னான். அதே போல யாரை எங்கே வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல இவற்றையெல்லாம் தன் அக்கா மகள் நட்சத்திரா உடையில் கொட்டி கொண்ட ஐஸ்கிரீமை துடைத்து சுத்தம் செய்ய தனியாக அழைத்து கொண்டு வந்திருந்த ஆரு அங்கிருந்த ஜன்னலின் வழியே கேட்டு கொண்டிருந்தாள். இப்படி விகானை பற்றி ஒரு நிமிடம் கூட அவன் முன்பு போல் இல்லை, மாறிவிட்டான் என்று நினைக்கும்படி எதுவும் நடக்காமல் மீண்டும் மீண்டும் அவள் அவனை பற்றி நினைத்திருந்த பின்பு முழுக்க முழுக்க உண்மையே என்பது போலத்தான் நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகுதான் இவர்கள் திருமண விஷயம் பேசப்படவும் அடியோடு மறுத்தவளை சந்தித்தவன் தன் தங்கையின் காதலை காரணம் கூறி மணந்து கொள்ள இது முழுக்க முழுக்க அவன் தங்கை மேல் உள்ள பாசத்தால் செய்ததாகவே நினைத்தாள் ஆரு. அப்படி தங்களுக்கு தகுதி குறைவாக நினைப்பவன் எப்படி அருவியை பூர்ணியை மணந்து கொள்ள சம்மதித்து இருப்பான் என்றோ, இல்லை அதற்காக கூட தன்னை மணந்து கொள்ள கூடியவனா இவன் என்பதையும் யோசிக்க மறந்தாள். என்றால் விகானோ எல்லாரிடமும் அன்பாக பழகும் இவள் தன்னிடம் மட்டும் இப்படி நடக்க காரணம் என்ன என்று அவளிடமே கேட்டு தெரிந்து கொள்ள தவறினான். இருவருமே தங்கள் ஈகோவை விட்டு என்று இறங்கி வந்து மனம் விட்டு எப்போது பேசுகிறார்களோ அன்றே இவர்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சுகமாகும். ஜெய், ஓகே கைஸ், நீங்கள் எல்லாம் பத்திரமா வீடு போய் சேர்ந்து அவங்க ஆஃபீஸையும் அங்கே இருக்கும் முக்கியமான வேலைகளையும் கவனிங்க. நானும் மயிலும் எங்கள் 28வது ஹனிமூனுக்கு இப்படியே கிளம்புறோம் என தன் பிள்ளைகளை பார்த்து சொல்ல, டேட், புதுசாக கல்யாணம் முடிந்தது உங்களுக்கு இல்லை எங்களுக்கு என்று நீங்கள் அடிக்கடி மறந்துடுறீங்க என்றான் விகான் சிரித்து கொண்டே. உனக்கே ஞாபகம் இல்லாதப்போ நான் ஏன் ஞாபகம் வைத்திருக்கணும் மைசன் என அசால்ட்டாக சொன்னவர் அருவி கூட ஆஃபீஸ் பிஸி ஒர்க் ஷெட்யூலையும் ஒரு 3 நாளாவது ஹனிமூன் போனார். ஆனால் நீ என விகானை கிண்டல் செய்ய, நான் நாளைக்கு போகிறேன் டேட், 10 நாள் காஷ்மீர் ஹனிமூனுக்கு. நீங்கள் குட் பாயா சென்னை போய் ஆஃபீஸை பார்த்துப்பீங்களாம். ஓகே என்றான் விகானும் கொஞ்சமும் குறையாது கிண்டலோடு. ஜெய்யை பார்த்து, விகானுக்கு இப்போது இருக்கும் இந்த மனநிலையில் ஆறுவை அழைத்து கொண்டு ஹனிமூன் செல்ல கொஞ்சமும் விருப்பம் இல்லைதான். இன்னும் அவளுக்கு அவன் மேல் உள்ள கோபம் துளி கூட குறையவில்லை. ஆறு தன்னிடம் மோதிரத்தை திருப்பி கொடுத்ததை அவன் மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ அவள் தன்னையே வேண்டாம் என்று சொன்னதைப் போலவே தோன்ற கோபத்தில் எங்கே அதாவது அவள் மனம் நோகும்படி பேசிவிடுவோமோ என்று 2 நாட்களாக அவளிடமிருந்து தள்ளியே இருக்கிறான். ஆனால் அவன் சென்னையில் இருந்து கிளம்பும் போதே இப்பொழுது ஆறுவிற்கு விடுமுறை என்பதால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காஷ்மீர் செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டே வந்திருந்ததால் ஜெய்யை வம்பிழுப்பது போல பேசவும் சற்றென்று தோன்றிய கோபத்தை அதை சொல்லிவிட்டான். ஜெய்யிற்கு நன்கு தெரியும் விகான் செல்வதாக சொல்லும் இடத்துக்கு அத்தனை எளிதில் சென்றுவிட முடியாது. முன்பதிவு பல நாட்கள் முன்பே, ஏன் 1 மாதத்திற்கு முன்பாவது செய்து இருக்க வேண்டும். விகான் முழு திட்டத்தோடு வந்திருப்பது புரிந்து தனக்குள்ளே சிரித்து கொண்டார். ஆனால் புரிய வேண்டியவளுக்கோ இதை பற்றி எதுவும் தெரியாது என்பதால் அவள்
அவள் இது மற்றவர்களின் கேள்விக்கான பதில் என்று மட்டுமே நினைத்திருந்தாள். அது மட்டுமின்றி மற்றவர்களுக்காக தன்னிடம் காதலை சொன்னவனுக்கு அந்த நிமிடமே உடனே பூங்கொத்து வேண்டுமானால் அங்கு கிடைத்திருக்கும். ஆனால் வைர மோதிரம் எப்படி உடனே கிடைத்தது என்று யோசிக்க தவறினாள். மறுநாள் மற்றவர்கள் அனைவரும் ஊர் திரும்ப இவர்கள் இருவரும் மட்டும் காஷ்மீர் கிளம்பினர். அங்கு விஹான் முன்பே செய்திருந்த ஏற்பாட்டின்படி இவர்களுக்காக முன்பதிவு செய்யப்பட்டிருந்த வீட்டின் சிறு படகின் மூலம் சென்று இறங்கினர். படகு சுற்றிலும் நீரும் அழகிய இயற்கை காட்சியுமே இருக்க தன்னந்தனியாக இருந்த அந்த படகு வீட்டின் அழகு மனதை கொள்ளை கொண்டது. அதை வீடு என்று சொல்வதை விட குட்டி பங்களா என்று சொல்வதுதான் சரி. பறந்து விரிந்த பார்த்து பார்த்து அலங்கரிக்கப்பட்ட பெரிய ஹால், விசாலமான 2 படுக்கை அறைகள், அனைத்து வசதிகளோடு கூடிய சமையலறை, அதன் அருகிலேயே உணவு மேஜையோடு கூடிய உணவு அறை, படகின் முன்னும் பின்னும் வெளியழகை ரசிக்கும் வகையில் அமர்ந்து பேச அங்காங்கே சாய்விருக்கைகளும் நாட்காலிகளும் போடப்பட்டு அழகாக இருந்தது. அதன் அழகை கண்டு ஆறு பிரமித்து கண்கள் விரிய பார்த்து கொண்டு அப்படியே நின்றுவிட்டாள். இதுவரை அவள் இது போன்ற இடத்திற்கு எல்லாம் வந்ததில்லை. இதுவே முதல் முறை என்பதால் அவளுள் இருக்கும் சிறு பிள்ளை வெளிவந்ததை குதூகலத்தோடு அவற்றை ரசித்து கொண்டு நின்றிருந்தவளுக்கு அவளின் இந்த சந்தோஷ மனநிலையை பகிர்ந்து கொள்ளக்கூட யாரும் அருகில் இல்லை. முன்பே விஹானோடு அதிகம் பேசாமல் ஒதுங்கியே இருப்பவள் அவன் இப்போது 2 நாட்களாக ஏதோ தன்னிடம் மட்டும் கடுகடுவென இருப்பது போல தோன்ற இன்னும் தனக்குள்ளேயே ஒடுங்கி போனாள். மற்றவர்களிடமெல்லாம் நன்றாக பேசி சிரிப்பவன் திடீரென்று தன்னிடம் மட்டும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என சரியாக யோசிக்க தொடங்கியவள் அவன் என்னைக்கும் நம்மக்கிட்ட ஒழுங்கா நடந்திருக்கான் என தோன்ற அதை பற்றி எண்ணத்தை கைவிட்டாள். இங்கு உதவிக்கோ வேலை செய்பவோ யாரும் கிடையாது. சமையல் அறையில் தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கும். நாமே தான் அனைத்து செய்து கொள்ள வேண்டும். முதல் நாளை மறுநாள் சமையலுக்கு தேவையானதை பற்றி ஃபோனில் சொல்லிவிட்டால் காலையிலேயே சிறு படகில் கொண்டு வந்து கொடுத்து விடுவர். இவர்கள் இங்கு வரும் போதே மாலையாயிருக்க லேசான உணவுகளை அங்கிருந்தே கொண்டு வந்து விட்டதால் அதை சாப்பிட்டு உறங்கிவிட்டனர். காலையில் வழக்கம் போல் சீக்கிரமே எழுந்துவிட்ட விகான் சிறிது நேரம் வெளியவே அமர்ந்து அந்த இயற்கை அழகை ரசித்து கொண்டு இருந்தவன் பிறகு ஹாலில் தன் மடிக்கணியோடு செட்டில் ஆகிவிட்டான். வெகு நேரம் கழித்து கண்முழித்து எழுந்து வந்த ஆரு சிறிது நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் திருவென முழித்து கொண்டு நின்றவள் வழக்கமாக எழுந்ததும் காஃபி குடித்தே பழகியதால் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு பிறகு தானே சமையலறையை நோக்கி சென்றாள். ஆரு சமையலறைக்குள் நுழைவதே தன் வேலையின் கவனமாக இருந்த விகான் தலையை நிமிர்த்தி பார்த்துவிட்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கி போனான். 10 நிமிடங்களுக்கு பிறகு சமையலறையிலிருந்து வெளியில் வந்து எதையோ தேடிக்கொண்டு இருந்தவளை கேள்வியாக பார்த்தவன் எனக்கு ஒரு கிரீன் டீ என்றான். அதில் அவனை திரும்பி பார்த்தவள் ஒரு தலையாட்டலோடு மீண்டும் உள்ளே சென்றுவிட 15 நிமிடங்களுக்கு மேல் ஆகியும் டீயும் வரவில்லை. உள்ளே சென்ற ஆருவும் வராமல் போக இவ்வளவு நேரம் என்ன செய்கிறாள் என்று தோன்ற விஹான் எழுந்து உள்ளே சென்றான். அங்கு அடுப்பின் முன் பால், சர்க்கரை, கப் என்று வரிசையாக வைப்பது போல வைத்து கொண்டு வலது கையை கட்டை விரலை வாயில் வைத்து கடித்தபடியே தீவிரமாக எதையும் யோசித்து கொண்டிருந்தாள் ஆரு. அவளையும் அவள் முன் இருந்த பொருட்களையும் மாறி மாறி பார்த்தபடியே அவள் அருகில் நின்றவன் என்ன காஃபி இன்னைக்கே போடலாமா இல்லை பொறுமையாக நாளைக்கு போடலாமான்னு யோசனையா என கேட்கவும் திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அப்போதே விஹான் அங்கு நிற்பதை கவனித்தாள். இல்லை, வீட்டில் அம்மா காஃபி ஃபில்டர் வச்சுருப்பாங்க, இங்கே அப்படி எதுவுமே இல்லை, எப்படி போடுறது என தன் பெரும் சந்தேகத்தை கேட்க அவளை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தவன் ஃபில்டர் இருந்தால் மட்டும் உனக்கு காஃபி எப்படி போடுறதுன்னு தெரியுமா என கேட்கவும் அச்சோ தெரியாதே என்றால் திருட்டு முழித்தபடியே. அதில் தன்னை மீறி கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்தவன் போ நான் போடுறேன் எனவும் அதுவரை விஹான் சிரிப்பதை வாயை பிளந்து பார்த்தபடி நின்றவள் என தலையை பெரிதாக அசைத்துவிட்டு வெளியே போக திரும்பியவள் ஆமாம் உங்களுக்கு போட தெரியுமா என சந்தேகமாக கேட்க ஏதோ கொஞ்சம், ஃபில்டர் இல்லைனாலும் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போடுற அளவுக்கு தெரியும் என பொங்கி வந்த புன்னகையை அடக்கி கொண்டு சொல்லவும் ஓ அப்படியும் போடலாமோ என சீரியஸாகவே சிந்தித்தபடி வெளியேறியவள் மீண்டும் சமையல் அறையில் எட்டி பார்த்து அப்புறம் க்ரீன் டீ கேட்டீங்கல்ல, அங்கே கிரீன் கலரில் எந்த பவுடரும் இல்லை, நான் பார்த்துட்டேன் என்றவளை விஹான் திரும்பி போலியாக முறைக்கவும் அச்சோ அங்கே இல்லையே தேட போறீங்களேன்னு வந்து சொன்னா ரொம்ப தான் என மெல்ல முணுமுணுத்தபடி அங்கிருந்து நகர்ந்தாள். ஆருவையும் அவள் புலம்பலையும் கேட்டவனுக்கு எத்தனை கட்டுப்படுத்தியும் முடியாமல் புன்னகையே பொங்கி வர குட்டி கும்பகர்ணி நீ சமையலையும் ஜீரோவா, முதல்ல நீ எதிலெல்லாம் வீக்குன்னு தெரிஞ்சுக்கணும் என சிரித்தபடியே மெல்லிய குரலில் சொன்னவன் தன் வேலைகளை கவனமானான். அப்போது ஆருவின் மேல் எந்த கோபமும் அவனுக்கு இல்லை. இதை கூட தெரியாமல் இருக்கிறாளா என்று கூட அந்த நிமிடம் அவனுக்கு தோன்றவில்லை. அவ்வளவு ஏன் விஹான் மனதில் அந்த
நிமிடம் 3 நாட்களாக அவள் மேல் இருந்த கோபம் கூட அப்போது இல்லை. செல்லமாக சலித்து கொண்டேதான் ஆருவை பற்றி எண்ணினான். சிறிது நேரத்தில் இருவருக்கும் தேவையான பானங்களை 2 கப்புகளில் ஊற்றி ஒரு ட்ரேயில் வைத்து எடுத்துக்கொண்டு வந்து ஆருவிடம் கொடுத்துவிட்டு அவனும் ஒரு கப்போடு அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். காஃபியை விகான் போட்டதாயிற்றே, எப்படி இருக்குமோ என்று தோன்ற, இதை விட்டால் வேறு வழியும் இல்லை என சற்று பயத்தோடே எடுத்து பருகியவளின் கண்கள் நம்ப முடியாமல் சற்று ஆச்சரியத்தோடு விரிந்தது. ஏனென்றால் காஃபி அத்தனை சுவையாக இருந்தது மட்டுமல்லாமல் ஆறு விரும்பி குடிக்கும் பதத்தில் அவள் குடிக்கும் அளவு சூட்டில் இருந்தது. அந்த காலை நேரத்தில் பருவநிலைக்கும் படகு வீட்டை சுற்றியிருந்த நீரின் குளுமையும் சேர அந்த நேரத்தில் உள்ளே இறங்கிய சூடான சுவையான பானம் ஆருவை தன்னை மீறி வாவ் என சொல்ல வைத்தது. கையில் இருந்த பேப்பரில் கவனத்தை பதித்திருந்த விகான் ஆருவின் வாவ் என்ற வார்த்தைகளில் நிமிர்ந்து அவளை பார்க்க அவள் ஒவ்வொரு துளியாக ருசித்து பருகி கொண்டிருந்தாள். அதை ஒரு சிறு புன்னகையோடு பார்த்தவனின் மனசாட்சியோ, அடே, இந்த சாப்பாட்டு ராமியை கவுக்கிறது ரொம்ப ஈஸி போலையே, இது தெரியாமல் நீ இவ்வளவு நாளை மிஸ் பண்ணிட்ட போலையே என கலாய்த்தது. 1 மணி நேரத்திற்கு பிறகு ஆறு குளித்துவிட்டு வரவும் இலகுவான ஷர்ட்ஸ், கையில்லாத டிஷர்ட் அணிந்து இடது தோளில் சிறிய டர்க்கி டவலை தொங்கவிட்டபடி வலது காதில் போனை வைத்து கொண்டு தலையை சாய்த்து அதை பிடித்தபடி பிஸ்னஸ் பேசி கொண்டிருந்தவனின் கைகள் லாவகமாக காய்களை வெட்டி கொண்டு இருக்க, விகான் சமைத்து கொண்டு இருக்க, சமையலறையில் திறந்திருந்த சாளரம் வழியாக உள்ளே நுழைந்து தன்னை வருடிய குளிர்ந்த காற்றை கண்மூடி ரசித்து கொண்டே தன் பணியை எந்த தடங்களும் இன்றி செய்து கொண்டிருக்க, தன் போனை பார்ப்பது போல் ஹாலில் இருந்தபடியே அந்த அழகிய திவான் காட்டில் சாய்ந்தவரை ஆவன அவனை பார்த்து கொண்டு இருந்தாள். அவன் மனையாள். இவன் நிஜமாகவே பிஸ்னஸ் மேன் தானா என்ற சந்தேகத்தோடு இப்படி சிந்தித்து கொண்டிருந்தவளுக்கு வெளிநாட்டுக்கு படிக்க போயிருந்ததா சொன்னாங்களே, ஒருவேளை அங்கே ஹோட்டலில் வேலை பார்த்து இருப்பானோ பயப்பில்ல என தோன்ற தன்னை மீறி சிரித்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு வேலைக்கும் விகான் வகை வகையாக சமைத்து கொடுக்க ஜாலியாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவன் தர்மபத்தினி. வழக்கமான சமையலான குழம்பு, காய், கூட்டு, ரசம் இதுபோல் எல்லாம் அவனுக்கு சமைக்க தெரியாது. விகானுக்கு தெரிந்ததெல்லாம் கான்டினென்டல் ஃபுட் தான். அது சிம்பிளாக நீட்டாக சமைத்து பரிமாற அதன் ருசியில் மயங்கி அவளும் அமைதியாகவே சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இவையெல்லாம் விகான் வெளிநாட்டில் படித்து கொண்டு இருந்தபோது தனக்காக தெரிந்து கொண்டது. இங்கு அத்தனை பேருக்கும் செல்ல பெண்ணாக சிறகுக்குள் வைத்து பொத்தி வளர்க்கப்பட்ட ஆருவிற்கு இதெல்லாம் தேவைப்படாமலேயே போனதோடு வீட்டில் 2 அம்மாக்கள் இருக்கும்போது இவளுக்கு சமையலறைக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் கூட அமையவே இல்லை. அவன் பார்த்து செய்து அவளை ஒரு குழந்தை போல பார்த்து கொண்டான். இப்படியே 5 நாட்கள் செல்ல ரொம்பவே தனிமையை அதிகமாக உணரத் தொடங்கினாள் ஆரு. எப்போதும் அவளை சுற்றி உறவினர்கள் கூட்டமும் நண்பர்கள் கூட்டமும் என்றும் இருந்தே பழக்கப்பட்டவளுக்கு இங்கு பேச்சு துணைக்கு யாரும் இல்லாமல் போக ஒரு மாதிரி வெறுப்பை கொடுக்க தொடங்கி இருந்தது. அதிலும் அன்று விகான் தன் காதலை சொல்லிய விதம் அவள் மனதை லேசாக அசைத்து பார்க்க துவங்கியது இருந்தது. அவளிடம் எத்தனையோ பேர் காதலை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் தனக்கு விருப்பம் இல்லை என்பதை மனம் நோகாதபடி நாசுக்காக சொல்லி கடந்து விடுபவர்களுக்கு ஏனோ இதை அத்தனை எளிதாக கடந்து விட முடியவில்லை. அது காதலை சொன்னவன் தன் கணவன் என்ற சொந்தத்தில் மஞ்சை கயிறு மகிமையா இல்லை முதன்முறையாக தன்னை முத்தமிட்டு காதலை சொன்னவன் இவன் என்பதாலேயா என்பது இப்போது வரை ஆருவிற்கு புரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் விகான் காதலை சொன்னது அவள் மனதை பாதித்ததை விட அது பொய்த்து போனதே என்பதுதான் அவள் மனதை அதிகம் பாதித்தது. மற்றவர்களுக்காக சொல்லப்பட்ட காதல் என்றே நினைத்து மனதை வருத்தி கொண்டவளுக்கு இப்போது கூட தன் மனதின் வருத்தம் எதற்கு என்று புரியவில்லை. அது தனிமையில் இருப்பது தன்னை பாதிப்பதாகவே எண்ணிக்கொண்டிருந்தாள். என்னதான் இங்கு இருவரும் மட்டுமே இருந்தாலும் இன்னும் அவர்களுக்குள் எதுவும் மாறவில்லை. தேவைக்கு 1-2 பேச்சு அவரவர் வேலையை பார்த்து கொண்டு மட்டுமே இருந்தனர். என்ன ஒரே ஒரு மாற்றமாக யாரும் யாரையும் வார்த்தைகளாலும் செயலாலையும் நோய்கடிக்கவில்லை. ஆருவின் பிரச்சனை இப்படி இருக்க விகானுக்கு வேறு விதமாக இருந்தது. ஆர்வை போல எல்லாம் மனதில் இருக்கும் தவிப்பு எதற்கு என்று தெரியாத அவஸ்தை இல்லை. இப்படி ஒரு தனிமையான இடத்தில் ரம்மியமான சூழ்நிலையில் தன் மனம் கவர்ந்த காதல் மனைவி அருகில் இருக்க அவளிடமிருந்து தள்ளி இருப்பது தான் அவனை பாடாய்படுத்தி கொண்டிருந்தது. அவளை நெருங்கி காதல் மொழி பேசி கொஞ்சி விளையாட மனம் தவித்தாலும் ஏனோ காதலை யாசகமாக கேட்டு அவள் முன் கையேந்த அவன் மனம் தன்மானம் இடம் தரவில்லை. சில நேரங்களில் அவனின் கட்டுப்பாட்டை எல்லாம் உடைத்து தூளாக்கிவிட்டு அவளை அப்படியே தூக்கி கொண்டு போக சொல்லி பரபரக்கும் மனதை அடக்க முடியாமல் பெரும்பாடுபட்டு கொண்டிருந்தான். அவனை சோதிக்கவென்று ஆறு அவளை அறியாமல் செய்யும் சில செய்கைகளும் இருந்தது. இவற்றையெல்லாம் ஒவ்வொரு நாளும் பெரும்பாடு பட்டு கடந்து கொண்டிருந்தான். அன்று அப்படித்தான். மாலை நேரத்தில் அங்கிருந்த அழகை ரசித்து கொண்டு கணுக்கால் வரை காலை நீரில் மூழ்கவிட்டு அமர்ந்து விளையாடி கொண்டிருந்த ஆரு இதே இடத்தில் தன் குடும்பத்தினரோடு வந்திருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக விளையாடி மகிழ்ந்திருப்போம் என்று தோன்ற தன் தனிமையை போக்கிக் கொள்ள தன் போனை எடுத்து தங்கையை அழைத்தாள். ஆரு மேடம்
என்ன ஒரு அதிசயம், உங்களுக்கு நாங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கோமா என நக்கலாக பேசிய ஃபோனை ஆதி எடுத்தாள். என்னடி கொழுப்பா என கோபப்பட்டவளை கொஞ்சி சமாதானம் செய்தவள், இப்போ 6 மாதா அழைத்தது எதற்காகவோ என கேட்க, ஹே அதை சொல்ல மறந்துட்டேன் பார், இந்த இடம் அவ்வளோ அழகா இருக்குடி, இங்கேயே இருந்துடலாம் போல. என்ன நீங்கள் எல்லாம் பக்கத்தில் இல்லையே என்றுதான் ஒரே குறை, நீங்கள் கூட வந்திருந்தா செம்மையா இருக்குண்டி என கண்கள் மில்ல சொல்ல, அடியே நீ போயிருக்கிறது ஹனிமூன், அங்கே நாங்கள் வந்தாதான் தப்பு, உன்னை சொல்லி தப்பில்லடி, வேற பெண்ணே கிடைக்காதது போல உன்னை போய் கல்யாணம் செய்தார் பாரு என் அத்தான், அவரை சொல்லணும் என்றால் நீட்டி இழுத்து கிண்டலாக. ஆமாம் அப்படியே ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டாரு பாரு என மனதிற்கு நொடித்து கொண்டே ஃபோனை அணைத்தாள். 6 ஸ்பீக்கர் போட்டு பேசி கொண்டிருந்ததால் இவற்றையெல்லாம் பின்னால் நின்று கொண்டிருந்த விகான் ஒரு புன்னையோடு 6வே நெருங்கினான். என்ன இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்க என கேட்டவனை திரும்பி பார்த்தவள், சும்மாதான், என்ன செய்யணும் தெரியல, போர் அடிக்குது எனவும், அடியே வந்திருக்கிறது ஹனிமூன், இதில் என்ன செய்யணும்னு தெரியல, போர் அடிக்குதா என மனதிற்குள்ளேயே பல்லை கடித்தவன், நாம் 2 பேரும் விளையாடலாமா என்றான். என்ன? சற்று அதிர்வோடு அவனை பார்த்தவளை கண்டு, இதில் மட்டும் அலாட்டா இருடி, மற்றதெல்லாம் பாப்பா மாதிரி இரு என நினைத்து கொண்டே வெளியில் எனி கேம்ஸ் போர் அடிக்காமல் இருக்க என்றான். அப்பயாவையாக முகத்தை வைத்து கொண்டு, உங்களோட என்ன விளையாடுறது என சலித்து கொண்டவளை நேரம் வரும்போது காற்றேண்டி என எண்ணியவன் உள்ளே சென்று தன் டேப்பை கொண்டு வந்து அதில் அவளுக்கு பிடித்த பப்ஜி கேமை லோட் செய்து கொடுக்க, கண்கள் மின்ன வாங்கி கொண்டவளுக்கு அதன் பிறகு பொழுது நன்றாகவே கழிந்தது. அடுத்த நாள் மதிய வேளையில் அங்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தவன் அதையே அவளுக்கு சமைத்தும் கொடுக்க அன்றைய நாள் கொண்டாட்டமாக கழிந்தது. அப்படியே அடுத்து வந்த நாட்களும் இருவருக்கும் பிஸியாக செல்ல ஊருக்கு செல்லும் நாளும் வந்தது. ஆறுவிற்கு இந்த இடம் ஏதோ ஒரு வகையில் மனதிற்கு நெருக்கமாக தோன்று அங்கிருந்து மனமே இல்லாமல் கிளம்பினாள். இந்த 10 நாட்களாக கழிந்த இனிமையான நினைவுகளோடு முகத்தில் சிறு புன்னையோடு காரிலிருந்து இறங்கி விகானோடு வீட்டிற்குள் ஆறு நுழைய அங்கு முட்டிக்கு மேல் ஏறிய சின்ன ஸ்கட்டும் கையில்லாத இடைக்கும் ஸ்கட்டுக்கும் இடையே தாராளமாக இடைவெளி விட்டு அந்தரத்தில் இருந்த பனியனுமாக சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்திருந்தவள் விகானை கண்டதும் அத்தான் என ஆரவாரமாக அழைத்தபடி வந்து அணைக்க, விகானுக்கு அருகில் நின்றிருந்த ஆறு ஒரு சிறு அதிர்வோடு இதை எப்படி மறைந்தே என்று தோன்ற விறுவிறுவென சென்று தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அத்தான் என வந்து அணைத்தவளை, தீப்தி வாட் இஸ் திஸ், இப்படித்தான் மேலே வந்து விழுவியா, பிஹேவ் யுவர் செல்ஃப் என தன்னிடமிருந்து பிரித்து தள்ளி நிறுத்தி விகான் கடிந்து கொள்ள அதற்குள் ஆறு அவனின் அறைக்குள் நுழைந்து கதவடைத்திருந்தாள். அதில் முகம் கருத்தவளை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தன் அறைக்கு விடுவிடுவென மேலேறி செல்பவனை முறைத்து கொண்டு நிற்பவளை கண்டு பதட்டத்தோடு கைகளை பிசைத்து கொண்டு நின்றிருந்தார் மைத்திரி. ஜெய் வேறு ஊரில் இல்லை. இவளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தார். ஆறுவிற்கோ மீண்டும் மீண்டும் அன்று திருமண வரவேற்பில் விகான் தீப்தியோடு பேசியதை மனதிற்குள் வந்து அவளை அலைக்கழித்து கொண்டு இருந்தது. இந்த 10 நாட்களில் தன்னை அக்கறையாக பார்த்து கொண்டு இருந்ததாலே அவனோடு சகஜமாக 1-2 வார்த்தைகள் பேச துவங்கி இருந்தவளுக்கு எங்கே அதையும் அவனை மயக்க நினைப்பதாக எடுத்து கொள்வானோ என்ற அச்சம் தோன்றியது. பாவம், அவளுக்கு தெரியவில்லை இவன் மயக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, அவனை இவளிடம் மயங்கி பல வருடங்கள் ஆகிறது என்று. விறுவிறு என அறைக்குள் நுழைந்து கதவை படார் என்று சாற்றியவன் அதே வேகத்தோடு குளியறைக்குள் புகுந்து கொள்ள அவன் கோபம் தன் மேல்தானோ என தன்னையே குழப்பிக் கொண்டிருந்தாள். அடுத்த நாள் காலை கல்லூரி செல்ல தயாராகி கீழிறங்கி வந்த ஆறுவிற்கு மைதிலி காலை உணவை எடுத்து வைக்க அவளை கொண்டு விடுவதற்காக தானும் தயாராகி வந்த விகான் அவளுக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்து சாப்பிட தொடங்கவும் அவனுக்கு பக்கத்தில் தொடை வரை மட்டுமே இருந்த சின்ன ஷார்ட்ஸும் கையில்லாத சட்டையும் அணிந்து அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்தாள் தீப்தி. ஆறு அதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தன் உணவில் கவனமாக இருக்க, அத்தான் நாம இப்போ எங்கே போகிறோம் என்று கேட்டபடியே தீப்தி வேண்டுமென்றே விகான் தட்டிலிருந்து எடுத்து சாப்பிட அடுத்த நொடி அந்த தட்டை தள்ளிவிட்டு கை கழுவ எழுந்தவனை பார்த்து, அச்சோ அத்தா, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, ஓகே வெளியே பார்த்துக்கலாமா என தானாக பேசியபடியே எழுந்தவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் சாப்பிட்டு கொண்டிருந்த ஆறுவை பார்த்து அழுத்தமான குரலில் கிளம்பலாமா என்றான். அதில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என தலையசித்து எழவும், இவை எதுக்கு நம்ம கூட, டிரைவரோட இல்லைனா பஸ்ஸில் அனுப்பிடுங்கத்தான், அவளுக்கு ஒன்றும் இதெல்லாம் புதுசு இல்லையே என ஆறுவே மட்டம் தட்டி பேச விகானுடன் செல்ல 2 அடி எடுத்து வைத்தவளின் கால்கள் அப்படியே நின்றது. ஆறுவை நோக்கி திரும்பியவன் போய் காரில் உட்கார் என சொல்லவும் செல்லாமல் தயங்கி அவனை ஒரு பார்வை பார்த்தவள் ஏதோ சொல்ல வரவும் உன்னை போய் உட்கார சொன்னேன் என பல்லை கடித்து கொண்டு சொல்லவும் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் செல்லும் வரை பார்த்திருந்தவன் ஆறு கண்ணிலிருந்து மறையவும் திரும்பி திருப்தியை பலார் என்று அவர் அறை விட்டான். எதை ப்ரூவ் பண்ண ட்ரை செஞ்சிட்ருக்க என கர்ஜிக்கவும் அவன் அடிப்பான் என எதிர்பாராததால் அப்படியே கன்னத்தை பிடித்து கொண்டு அதிர்ந்து நின்றிருந்தவள் என்ன அத்தான் என்று திணறலாக ஆரம்பித்து, நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்படித்தானே பழகிட்டு இருக்கோம் என சமாளிக்க
சின்ன வயதில் பழகினா இப்போவும் அப்படியே இருப்பாங்களா என ஏதோ சொல்ல வந்தவன் பின் அவளை மேலும் கீழும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அது உனக்கு தெரிந்ததால் தான் நீ இப்பவும் இப்படி இருக்கிற என அவள் உடையே காட்டி கூறியவன், உனக்கு மேல் நல்லா தெரியும் நான் உன்கிட்ட இருந்து விலகினது. இப்போ டாடு ஊர் இல்லாத நேரம் பார்த்து இங்கே நீ என்ன பிளானோட வந்திருக்கேன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவு நான் முட்டாள் இல்லை. உனக்கு எனக்கும் நடுவில் ஏதோ இருப்பதை போல சீன் கிரியேட் செஞ்சு ஆறுவே என்கிட்ட இருந்து பிரிக்கும் கேவலமான ஐடியாவோட வந்திருக்கேன். ஆனால் சாரி, உன் எண்ணம் ஈடாராது. ஆறுவும் அதை நம்ப மாட்டான், நானும் அதற்கு விட மாட்டேன் என பொங்கி ஆத்திரத்தை அடக்கி கொண்டு ஒற்றை விரல் நீட்டி எச்சரித்தவனை பயத்தோடு பார்த்திருந்தாள். என்ன நினைத்து இங்கு வந்தோமோ அதை தெளிவாக விளக்குபவனை ஒரு ஆத்திரத்தோடு பல்லை கடித்தபடியே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். எப்போ என் கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து அவ்வளவு பிரச்சனை செஞ்சு எங்களுக்கு சாபம் கொடுத்தீங்களோ அப்பவே டாடு உங்களை வெளியே துரத்தி உங்களோடனான உறவை முறிச்சு பிறகும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் டாடு ஊரில் இல்லாத சமயமாக பார்த்து பிளான் செஞ்சு இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே, இதுவே சொல்லலை உங்களை பற்றி என அருவருப்போடு முகம் சுளித்தான். அதில் ஆத்திரம் பொங்க, லோ கிளாஸ் ஆட்களோட பழகி இப்போ எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தெரியும் என இகழ்ச்சியாக சொன்னவளை முறைத்தபடி நெருங்கியவன், யாரடி லோ கிளாஸ்? லோ கிளாஸ் யாரு? மற்றவங்க வாழ்க்கையை அழிச்சாலும் பரவாயில்லை, நாம் வாழணும்னு நினைக்கிற நீயா? இல்லை மற்றவங்க நல்லா வாழணும்னு என்று தன்னை பற்றி கவலைப்படாத அவளா? அவள் தேவதடி என என் ஆறுவே பேரை சொல்லக்கூட உனக்கு தகுதி இல்லை என்றவரை நகர்ந்தவன் மீண்டும் திரும்பி, நான் திரும்ப வரும்போது நீ இங்கே இருக்கக்கூடாது என எச்சரித்து விட்டு, இனி ஒரு முறை இது போல் ஏதாவது முயற்சி செய்ய நினச்ச நான் மனுஷனாக கூட இருக்க மாட்டேன். இப்போ கூட ஆறுவே இங்கே இருந்து அனுப்பின பிறகு அடைச்சது உன் மானத்தை காப்பாற்ற இல்லை. அவன் மனசு கஷ்டப்படாமல் இருக்கு. ஏன்னா அவன் உன்னை போல இல்லை, ரொம்ப நல்லவன். நமக்கு கெடுதல் செய்கிறாங்கன்னு தெரிந்தாலும் அவங்க துன்பத்தை கண்டு வருந்துவான். அதான் என்று விட்டு விறுவிறு என வேக நடையுடன் அங்கிருந்து வெளியேறி காரின் கதவை அடித்து சாற்றி தன் கோபத்தை வண்டியில் காட்ட அது காற்றை கிழித்து கொண்டு பறந்தது. மெல்ல விகானின் செய்கையில் அவனை திரும்பி பார்த்த ஆரு எதுவும் கேட்காமல் திரும்பி கொண்டாள். அதை கவனித்த விகானின் மனம் உலைக்களமாக கொதித்து கொண்டு இருந்தது. 10 நாட்களாக பெரிதாக அங்கு கொஞ்சி பேசி மகிழவில்லை என்றாலும் அவளின் அருகாமையே அவனுக்கு அத்தனை மகிழ்ச்சியே தந்தது. கோப பார்வையோ குத்தல் பேச்சோ இல்லாத ஒரு சுமூகமான மனநிலை இருவருக்கும் இடையில் நிலவ தொடங்கி இருந்த நேரத்தில் அனைத்தையும் வந்து பாழாக்கியவளை நினைத்து தன் கை விரல்களை அழுந்த மூடி கோபத்தை கட்டுப்படுத்தியவன் நேற்றிலிருந்து ஆறுவின் அமைதியை எண்ணி வருந்தினான். இப்படி ஒரு வாரமாக சென்றது. அன்று மாலை ஆறுவின் உயிர் தோழி ஆர்த்தியின் நிச்சயதார்த்தம். கல்லூரி முடிய இன்னும் 6 மாதம் இருக்க நல்ல இடத்திலிருந்து பெண் கேட்டு வரவும் அதை மறுக்க மனம் இல்லாமல் இப்போது நிச்சயம் செய்து கொண்டு 6 மாதம் கழித்து திருமணம் செய்வதாக முடிவெடுத்தனர். வெளிநாட்டிலிருந்து மணமகனும் இப்போது வந்திருப்பதால் இந்த ஏற்பாடு. அதற்கு ஆறுவும் விகானை அழைத்து கொண்டு சென்று வந்தாள். அதற்கு அடுத்த நாட்களில் கல்லூரியில் கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் ஆர்த்தி தன் வருங்கால கணவரோடு வாட்ஸ்அப்பில் பேசிக்கொண்டும் உணவு இடைவேளை முழுவதும் காதில் வைத்த போனை எடுக்காமல் இருப்பதும் என இருக்க அதை காண தன்னையும் அறியாமல் ஆறுவின் மனதில் ஒரு ஏக்கம் உண்டானது. இவர்களைப் போல 6 மாத இடைவெளி இல்லை என்றாலும் அந்த ஒரு வார இடைவெளியில் ஒரு முறை கூட விகான் தன்னை அழைக்கவில்லையே என்று தோன்ற ஏதோ இனம் புரியாத ஒரு வழி எழுந்தது. அன்று அவர்களின் நிச்சயத்தன்ற இருவருக்கும் இடையில் இருந்த நெருக்கமும் அடிக்கடி ஒருவரோடு ஒருவர் கிசுகிசுத்து கொண்டு இருந்ததையும் கண்டவளுக்கு ஏதோ பொம்மை நாடகம் போல நடந்த தன் நிச்சயதார்த்தம் நினைவுக்கு வந்தது. 10 நாட்களில் திருமணம் என்பதால் ஆறுவின் வீட்டிலேயே குடும்ப உறுப்பினர்களின் முன்னிலையில் சிம்பிளாக 2 ஜோடிகளுக்கும் நிச்சயம் நடந்தது. அப்போது வேறு ஆறு இந்த திருமணம் வேண்டாம் என்ற மனநிலையில் இருக்க எதிலுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் தான் பங்கு கொண்டாள். சரியாக விகானும் ஆறுவும் மோதிரம் போட்டு முடிக்கவும் உள்ளறையில் இருந்த ஆறுவின் போன் ஒலிக்க அதை சென்று எடுத்த ஆதி, ஆறு இந்த புனித் லைன்ல என சொல்லியபடியே கொண்டு வந்து கொடுக்க ஆறுவும் அதை வாங்கி கொண்டு தன் அலைக்குள் நுழைய விகான் அவளை முறைத்து கொண்டு இருந்தான். புனித்துக்கு இன்று ஆறுவிற்கு நிச்சயம் என்பதெல்லாம் தெரியாது. அவன் சாதாரணமாக அழைத்திருந்தான். அறையின் ஜன்னலின் அருகே நின்று கொண்டு போனில் பேசிக் கொண்டிருந்தவனின் விரல்கள் புதிதாக விரலில் குடியேறி இருக்கும் மோதிரத்தோடு விளையாடி கொண்டிருந்தது. மனமோ ஏதேதோ நினைவுகளில் மூழ்கி இருக்க பேச்சில் கவனம் இல்லாமல் போக அவன் ஏதோ கேட்கவும் சரியாக பதிலளிக்க முடியாமல் இவள் ஏதோ சொல்ல பிஸியா இருக்கு போல நான் அப்புறம் கூப்பிடுறேன் என புனித் போனை வைத்தான். அதில் என சலித்து கொண்டவள் காதில் சாய்த்து வைத்திருந்த போனை எடுக்க வேகமாக விரலை இழுத்ததில் மோதிரம் கையோடு கலண்டு கீழே எங்கோ விழுந்தது. அதை எடுக்க ஆறு முயல்கையில் உள்ளே வந்த அகல்யா, ஆறுமா எல்லாரும் உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்காங்க, வாடா என கையோடு அழைத்து சென்று விட்டார். அங்கு விகான் அருகில் சென்று ஆறுவே அமர வைக்க ஏற்கனவே நிச்சயம் நடந்து முடிந்த அடுத்த நொடி புனித்துடன் சென்று தனியாக பேசியல் பொங்கிய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தவனின் பார்வை அவள் கைகளில் பதிய அதில் தான் அனுபவித்த நிச்சய மோதிரம் இல்லாததைக் கண்டு ஆத்திரம் பெருகியது. இதனாலேயே ஆறுவிடம் சொல்லிக் கொள்ளாமல் கூட அங்கிருந்து சென்றான். இதே காரணத்தில்தான்
திருமணத்திற்கு முன்பு அவளிடம் ஏதேனும் பேசி பிரச்சனையாகி விடக்கூடாது என்று அதையும் தவிர்த்து விட்டான். ஆனால் இவை எதுவும் தெரியாமல் குழம்பிக் கொண்ட ஆருவிற்கு நிச்சயம் நடந்த பிறகு அருவியும் பூர்ணியும் கிடைக்கும் இடைவெளியில் எல்லாம் பேசி கொண்டதும் இப்போது அதே போல ஆர்த்தி இருப்பதையும் காணும் போது தனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை அமையவில்லை என்று மனம் உழன்றது. அனைவரும் சந்தோஷமாக இருக்க தன் வாழ்க்கை மட்டும் இப்படி பொம்மை கல்யாணம் போல நாடகமாக இருப்பது எண்ணி தனக்குள்ளேயே மறுகத் தொடங்கினாள். மேலும் 1 மாதம் கடந்து இருக்க ஆருவின் உற்சாகமும் கலகலப்பும் அவளிடம் தொலைந்து போயிருப்பதை கவனித்து என்னவென்று தெரியாமல் விஹான் யோசனையில் ஆழ்ந்தான். அன்று அப்படித்தான். ஆறு படிக்கும் மேஜையில் அமர்ந்து படிக்காமல் நடந்து கொண்டே படுத்து கொண்டிருக்க கீழே இருந்து மைத்திலி அழைக்கும் குரல் கேட்கவும் படுக்கையில் புத்தகத்தை வைத்துவிட்டு கீழே இறங்கி சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு அலுவலகத்தில் இருந்து வந்த விஹான் குளித்து உடை மாற்றி வந்து படுக்கையில் சாயவும் அங்கிருந்த புத்தகத்தை கண்டவன் அதை எடுத்து புத்தக அலமாரியில் வைத்து விட்டான். மறுநாள் காலை கல்லூரி கிளம்பி கொண்டு இருந்தவள் அந்த புத்தகத்தை தேட அது கிடைக்கவில்லை. எத்தனையோ தேடியும் கிடைக்காமல் போன சலிப்போடு நிமிர்ந்தவளின் பார்வையில் புத்தக அலமாரியில் மேல் தட்டியில் இருந்த புத்தகம் பட அதை எக்கி எக்கி எடுக்க முயன்று கொண்டிருந்தாள். அவளை கல்லூரி செல்ல அழைத்து காத்திருந்தவன் இன்னும் என்ன செய்கிறாள் என அறைக்கு தேடி வர அங்கு அவள் தவளையைப் போல தவி கொண்டிருந்தாள். என்ன செய்கிற, டைம் ஆகலையா என கேட்டபடி அருகில் நெருங்கவும் அத்தனை நேரம் எடுக்க முயன்றும் முடியாத எரிச்சலில் இருந்தவள், எந்த வளர்ந்து கெட்டவனோ என் புக்கை தூக்கி அங்கே வச்சிருக்கான், எனக்கு இப்போ அது வேணும், இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு என புத்தகத்தின் மீதே கவனமாக இருந்தபடி புலம்பியவள் அந்த அறையில் இருப்பது 2 பேர், அதில் அவள் வைக்கவில்லை என்றால் அவன்தான் வைத்திருப்பான் என மறந்து போனாள். அவள் பேச்சில் பழைய ஆறு லேசாக எட்டி பார்க்கவும் கண்களில் ஒரு சுவாரஸ்யம் கூட அவளை வார்த்தபடியே புத்தகத்தை எடுத்து கொடுக்க நெருங்கினான். அலமாரிக்கும் விஹானுக்கும் இடையில் ஆறு மாட்டிக்கொள்ள அவளை முதுகோடு நெருங்கி புத்தகம் எடுக்க விஹான் முயல ஆறுதான் தவித்து போனாள். பின் முதுகு மொத்தமும் விஹான் உடலோடு ஒட்டி இருக்க அவனின் அந்த அருகாமையில் இயல்பாக இருக்க முடியாமல் ஒரு தவிப்பு எழ அங்கிருந்து நகர முயன்றாள். அதுவரை புத்தகத்தின் மீது மட்டுமே கவனமாய் இருந்தவன் ஆறுவின் அசைவிலேயே அவள் பார்க்க அப்போதே தாங்கள் நிற்கும் நிலை கண்ணில் பட்டது. அவளின் தவிப்பு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்க இன்னும் நெருங்கி நின்று அவளை தவிக்க விட நினைத்தவன் கையில் எடுத்த புத்தகத்தோடு நெருங்கி நிற்க அதில் தடுமாறி நிலை குனிந்தவள் தலை நிமிர்ந்து பார்த்திருந்தால் அந்த கள்வன் பிடிபட்டிருப்பான். ஆனால் அவள் அப்படி பார்க்காமல் போக அதை விஹான் நன்கு பயன்படுத்தி கொண்டான். ஒரு கட்டத்தில் அவளை தவிர்க்க விட நினைத்து நெருங்கியவன் அவளை அப்படியே அணைக்க துடித்த கைகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து போய் அங்கிருந்து விலகி அவளிடம் புத்தகத்தை கொடுத்துவிட்டு வெளியேறினான். இப்படியே நெருங்கவும் முடியாமல் பேசவும் செய்யாமல் இருவரின் நாட்களும் செல்ல பூஜிதாவின் வளைகாப்பு வந்தது. மாலையில் நடக்க இருந்த விசேஷத்திற்கு காலை முதலே உறவினர்கள் வந்து கொண்டிருக்க திலீப் வீட்டினரோடு புனித்தும் வந்தான். வீடு முழுவதும் ஆட்கள் நிரம்பி இருக்க காலையிலிருந்து தன் பின்னாலேயே வருபவனை எப்படி தவிர்ப்பது என்று தெரியாமல் தவித்த ஆறு அவனிடமிருந்து ஒதுங்கி ஒவ்வொரு இடமாக சுற்றி கொண்டு இருக்க அவனும் அவளின் பின்னாலேயே சுற்றி கொண்டிருந்தான். அவன் அசந்த நேரமாக பார்த்து அவன் அறியாமல் மொட்டை மாடிக்கு சென்று நின்றவளின் மனதில் பல எண்ணங்கள் ஊர்வலம் கைகளை கட்டி கொண்டு தொலைதூர வானத்தை வெறிக்க ஆரம்பித்த நொடி பின்னாலிருந்து அந்த குரல் கேட்டது. தேங்க்யூ டியர், நானே உன் கூட தனிமையில் பேசதான் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தேன், அது நீயே ஏற்படுத்தி கொடுத்துட்ட என்றவனை திரும்பி பார்த்தவளுக்கு ஆயாசமாக இருந்தது. எப்படி இவனுக்கு புரிய வைப்பது என்று. ஐ நோ பேபி, இதில் உன் மேலே எந்த தப்பும் இருக்காது. உன் வீட்டில் ஏதோ சொல்லி உன்னை சம்மதிக்க வச்சிருக்காங்க. எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை என பேசிக்கொண்டே சென்றவனை திரும்பி பார்த்தவள், உங்களுக்கு நான் சொல்ல வருவது புரியுதா இல்லையா என்றால் சற்று கோபமான குரலில். அதற்கு உன் கோபம் எல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது என்பது போல நின்றவன், நான் நம்ப மாட்டேன் என்றான் அசால்ட்டாக. இதற்கு மேல் இவனிடம் பேசி பயனில்லை என்று தோன்ற 4 அடி எடுத்து வைத்தவளை அங்கிருந்த அறையிலிருந்து ஒரு வலிய கரம் அவளின் இடையை பற்றி உள்ளிழுத்து லேசாக தூக்கி பிடித்து கதவில் சாய்த்து அவளின் மெல்லிதழை வன்மையாக சிறை செய்தது. இதை முற்றிலும் எதிர்பார்க்காதவள் அதிர்ச்சியோடு வெளிவிரித்தாள். ஆனால் அவளின் இதழில் கவி பாடி கொண்டிருந்தவன் செய்த மாயத்தால் அவள் கண்கள் தானே மெல்ல மூடிக்கொண்டது. பல நிமிடங்களுக்கு பிறகு மனமே இல்லாமல் அவளிடமிருந்து விலகியவன், எவ்வளவு நேரம்டி உனக்காக இங்கே வெயிட் பண்ணுறது? ரூமுக்கு வாடினா வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, நேரத்தில் எப்படி வருவதுன்னு தயங்குற? உன்னை எப்போ வர சொன்னேன்? இந்த ஒரு கிஸ்ஸுக்காக எத்தனை நேரமாக காத்திருந்தேன் தெரியுமா என்று கோபமாக ஆரம்பித்து தாபமாக முடித்தான். அதுவரை தன்னை மறந்து ஒரு மௌன நிலையில் மூழ்கியிருந்த ஆரு அவன் வார்த்தைகளில் குழப்பத்தோடு விஹானை பார்க்க ஆருவிடம் பேசிக்கொண்டே திரும்பியவன் அப்போதே அங்கு புனித் இருப்பதை பார்ப்பது போல பார்த்து, ஹே தீபக், கசின் இல்லை உங்கள் பேர் என ஒற்றை விரலால் புருவத்தை நீவியபடியே யோசிப்பது போல நடிக்க புனித் என்றான் வெறுமையான குரலில் தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்டு. யா, என்ன இங்கே தனியா? ஏன் இங்கே
இங்கே வந்தா என்பதை சற்று நாகரிகமான வார்த்தைகளில் கேட்டவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்தவன் சும்மா கீழே போரா இருந்தது என்று சொல்லி சமாளித்தான். அப்போதே விஹானின் இந்த செய்கையும் வார்த்தையும் புனித்திற்காக என்பது புரிய புனித்திடம் பேசுவதற்காக விஹான் திரும்பிய அந்த நொடி தன் இதழ்களை அழுத்த துடைத்து கொண்டாள். சில நிமிடங்களாக இருந்தாலும் அவன் இதழொற்றலில் உருகி நின்றது வேறு நினைவுக்கு வர தன்னை பற்றி எவ்வளவு கேவலமாக நினைத்திருப்பான் என்று எண்ணியவளுக்கு கண்கள் கரித்து கொண்டு வந்தது. விழியில் நீர் வழியே விழாமல் இருக்க கண்களில் கோபத்தை கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் இதழை அழுத்த துடைத்து கொண்டிருக்க திரும்பி நின்றிருந்த விஹான் மறைத்து கொண்டிருந்ததால் கதவில் சாய்ந்து நின்றிருந்த ஆறு புனித்திற்கு தெரியாமல் போக அவளின் செய்கைகளும் தெரியாமலே போனது. ஆனால் விஹானுக்கு அப்படி இல்லையே. அவளின் ஒவ்வொரு அசைவும் தெரிய தன் இதழொற்றல் பிடிக்காமலேயே அவள் இப்படியெல்லாம் செய்கிறாள் என்று நினைத்தவனுக்கு அப்போதே அவளை இழுத்து முகம் முழுவதும் எச்சில் படுத்த வேண்டும் என்ற வேகம் எழுந்தது. புனித் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் நகர்ந்துவிட அதுவரை ரொம்பவே கஷ்டப்பட்டு பொறுமையாக நின்று கொண்டிருந்த ஆரு அங்கிருந்து நகர்ந்து வெளியேற முயல அவள் கையை பற்றி இழுத்து மீண்டும் கதவில் சாய்த்தான் விஹான். அதில் கண்களில் மிரட்சியோடு அவனை பார்த்தவளை கண்டவனுக்கு உலகமே வெறுத்து போனது போல் ஒரு எண்ணம். கணவனிடமிருந்து முதல் இதழொற்றல் பெற்றதற்கு பிறகு மனைவியின் கண்கள் நாணத்தோடு ஏறிட்டு பார்க்க முடியாமல் தயக்கத்தோடு கணவனை காண வேண்டிய நேரத்தில் அவளின் கண்களில் தெரிந்த மிரட்சி அவனை ஆத்திரம் கொள்ள செய்தது. ஏற்கனவே அவள் இதழ்களை மீண்டும் மீண்டும் துடைத்து கொண்டு இருப்பதை பார்த்து உள்ளுக்குள் கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தவனுக்கு இதுவும் சேர வார்த்தைகளை சிதறவிட்டான். நான் இருந்த இடத்தில் வேற யாராவது இருந்து நீ அவனோடு பேசுவதை கேட்டு இருந்தா உன்னை பற்றி என்ன நினைத்து இருப்பார்கள்? அவனோடு இப்படி தனிமையில் வந்து பேசுவதற்கு முன் கொஞ்சமாவது யோசித்து பார்த்தியா? எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த ஒரு அவப்பெயரும் ஏற்படாத மாதிரி நடந்து கொள்ள முயற்சி செய் இனியாவது என்று கடித்து பற்களுக்கிடையில் வார்த்தைகளை வெளியிட்டு அவளிடமிருந்து வேகமாக விலகி சென்றான். காலையிலிருந்து புனித் மீண்டும் மீண்டும் தன்னிடம் பேச முயன்றதும் தன்னை சுற்றி சுற்றி வந்ததிலுமே ஒரு மாதிரி வெளியில் சொல்ல முடியாத தவிப்போடு கூடிய மனநிலையில் இருந்த ஆரு அவனிடம் கிடைத்த இடைவெளியில் 2-3 முறை விளக்கமாக இல்லாவிட்டாலும் நீ நினைப்பது போல் எதுவும் இல்லை என்று பேசி புரிய வைக்க முயன்றாள். ஆனால் அதை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் புனித் தயாராக இல்லை. அவனை பொறுத்தவரையில் ஆரு தன் காதலை ஏற்றுக்கொண்டதாகவே அவன் நம்பினான். அதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது தன் காதலை வெளியிட்ட போது அவள் எந்த மறுப்பும் அவள் தெரிவிக்கவில்லையே என்பது. ஏனென்றால் அவள் அது உண்மை என்றே நினைக்கவில்லை. எப்படி எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லையோ அதே போல அவள் சம்மதம் என்ற வார்த்தையும் இதுவரை சொன்னதில்லை. ஆனால் அவள் எப்பொழுதும் போல பேசி பழகுவதை வைத்து தன்னை ஆறு விரும்புவதாகவே எண்ணிக்கொண்டான். அதனாலேயே ஆறுவிற்கு திருமணம் என்று கேள்விப்பட்ட போது முதலில் புனித் அதை நம்பவில்லை. பிறகு அவள் எப்படியும் திருமணத்தை மறுத்து விடுவாள் நிறுத்தி விடுவாள் என்றே நம்பினான். ஆனால் அதன் பின் அவளை தொடர்பு கொள்ள முயன்ற போது அவனால் முடியாமல் போனது. அவனால் உடனே அங்கிருந்து வர முடியாமல் போனது. அதற்கு காரணம் திருமணத்திற்கு 2 நாட்கள் முன்பே திருமணம் பற்றி அவனுக்கு தெரிய வந்தது. அப்போது அவனால் உடனடியாக கிளம்பி வர முடியாத சூழ்நிலை. எனவே எப்படியும் ஆறு திருமணத்தை நிறுத்தி விடுவாள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அதனாலேயே திருமணத்தன்று தீபக்கு நம்பிக்கையோடு அழைத்து கேட்டான் திருமணம் நின்றுவிட்டதா என்று. அப்போதுதான் திருமணம் முடிந்து விஹானையும் ஆறுவையும் தீபக் வீட்டிற்கு அழைத்து சென்று கொண்டிருந்த நேரம். இவன் கேட்ட விதம் தீபக்கை கோபப்படுத்த அவன் சங்கடமாய் விஹானை பார்த்து நெளிந்தான். தீபக் பூஜி இருவருக்குமே புனித்தின் காதல் பற்றி திருமண வரவேற்பு அன்றே தெரியும். திருமணத்திற்கு முதல் நாள் வரவேற்பு நடந்ததற்கு சில மணி நேரத்திற்கு முன்பே தீபக்கை அழைத்து தன் காதலை பற்றி சொல்லியிருந்தான். இப்படி ஒரு விஷயத்தை கொஞ்சமும் எதிர்பார்க்காத தீபக் முற்றிலும் அதிர்ந்து போனான். உடனே இதை பற்றி பூஜியிடம் தீபக் பகிர்ந்து கொள்ள இருவரும் என்ன செய்வது என்று தவிப்புடன் பேசி கொண்டிருப்பதை விஹான் கேட்க நேர்ந்தது. காலை திருமண மண்டபத்தில் வைத்து நாளை திருமணம் என்ற நிலையில் அதை நிறுத்துவதற்காக புனித் பேசிய வார்த்தைகளை கேள்விப்பட்ட விஹான் தனக்குள் பொங்கிய கோபத்தை மறைத்து கொண்டு தீபக் மற்றும் பூஜியிடம் புனித் தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடையது ஒருதலை காதல். ஆறு விரும்புவது என்னைத்தான் என சொல்லி அவர்களை அமைதிப்படுத்தினான். பூஜிக்குமே ஆறு பற்றி சிறு வயதில் இருந்தே நன்கு தெரியும் என்பதால் நிச்சயமாக அவள் விருப்பம் இல்லாமல் யாராலும் ஒரு செயலை செய்ய சம்மதிக்க வைக்க முடியாது என்று நம்பினாள். எனவே அவளை தீபக் சமாதானப்படுத்தினாள். நிச்சயம் இது தவறான புரிதல். தான் புனித்திற்கு நாம் பிறகு பேசி விலக்கி கொள்ளலாம் என்று. அதன் பிறகு புனித் அழைத்த போதெல்லாம் அது தீபக் திருமணம் முடியும் வரை ஏற்கவில்லை. திருமணம் முடிந்த பிறகே ஏற்றான். ஆனால் அப்போதும் புனித் பேசிய வார்த்தைகளில் கோபமாக தொடர்பை துண்டித்தான். ஒரு வாரத்திற்கு பிறகு அவனை அழைத்து இவர்கள் நினைத்தது போல் தவறான புரிதலாகத்தான் இருக்க வேண்டும் என்று எடுத்து சொல்லி புரிய வைக்க முயன்றும் அவன் புரிந்து கொள்ள தயாராக இல்லை. ஆறுவிற்கு நிச்சயமாக கொஞ்சமும் விருப்பம் இல்லாமல் தான் இந்த பெண் கொடுத்து பெண் எடுக்கும் ஏற்பாடு நடந்து இருக்க வேண்டும். அதற்காக குடும்பத்தினர் வற்புறுத்தி திருமணம் நடந்திருக்கும். அவள் விரும்புவது என்னைத்தான் என்பதில் அவன் உறுதியாக நின்றான்.
ஆனால் அதை பற்றி மேலும் மேலும் யாரிடமும் பேசவும் விவாதிக்கவும் முடியவில்லை. இன்னும் 2 மாதங்களில் இந்தியா திரும்பி செல்லும்போது இதை பற்றி பார்த்து கொள்ளலாம். நிச்சயமாக எனக்காக காத்திருப்பாள் என்று நினைத்தான். ஏனென்றால் அவனை பொறுத்தவரை அது ஆருவிற்கு பிடிக்காத திருமணம். எனவே அவள் நிச்சயமாக விகானோடு வாழ விரும்ப மாட்டாள். தனக்காக காத்திருப்பாள். சமாதானப்படுத்தி அழைத்தால் நிச்சயம் தன்னை மணக்க சம்மதிப்பாள் என்று நினைத்து வந்திருந்தான். அதை பற்றி பேசவே அவன் காலையிலிருந்து முயன்று கொண்டிருக்க அவளோ வாய்ப்பளிக்காமல் மறுபடியும் அதற்கு ஒரே விஷயத்தை சொல்ல முயன்று கொண்டிருந்தாள். இது குடும்பத்திற்காக அவள் பேசுவது என நினைத்து அதை நம்ப மறுத்தான். இந்த நிலையிலேயே அவனிடமிருந்து தப்பிக்க மொட்டை மாடிக்கு வர அவளை தொடர்ந்து புனித்தும் வருவான் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. வந்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் தான் சொல்ல வருவதை புரிந்து கொள்ளாமல் சொன்னதையே சொல்லிக் கொண்டு இருந்தான். இதில் சற்று வெறுப்படைந்த நிலையில்தான் அங்கிருந்து நகர முயன்றவளின் இடையே பற்றி அறைக்குள் இழுத்து முத்தமிட்டான் விகான். முதலில் விலக முயன்றாள். ஆனால் ஒரு நிலையில் அது முடியாமல் போக அதை ஏற்றுக்கொள்ள துவங்கினாள். அப்போதும் கூட பிடிக்காத ஒருவனின் முத்தத்தை எப்படி அனுமதிப்போம் என்று யோசிக்க தவறினாள். அவள் அறியாமலேயே கணவன் என்னும் பந்தமோ இல்லை மஞ்சள் கயிறு செய்த மாயமோ ஏதோ ஒன்று அவளுக்குள் வேலை செய்தது. இதனாலேயே விகானின் இதழ் ஒற்றலை அனுமதித்தாள் என்பது அவளுக்கு அந்த நிமிடம் புரியாமல் போனது. அதற்கேற்றாற்போல் விகானும் அழகிய அடுத்த நொடியே புனித்திடம் இது உனக்காகத்தான் என்பது போல் பேசவும் தன்னை அறியாமல் அவனுக்கு உடன்பட்ட தன் செய்கையில் தனக்குள்ளேயே குன்றி போய் நின்றிருந்தவள் அதை வெளிக்காட்டாமல் மறைக்க இப்போது நிகழ்ந்த நிகழ்வு எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை என்று காட்டவே இதழை அழுத்த மீண்டும் மீண்டும் துடைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இவை எதுவும் அறியாதவன் தன் இதழ் ஒற்றலை விரும்பாமலேயே அவள் அப்படி நடந்து கொள்வதாக தவறாக புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் தன்னை ஒதுக்குவதும் அவமானப்படுத்துவதுமாக இருக்கும். பல நாட்களாக ஒன்றன் பின் ஒன்றாக நடந்த செய்கைகளில் அவள் மீது இருந்த கோபத்தை எல்லாம் வெளிக்காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே அழைத்து வைத்து கொண்டிருந்தவன் அதை இன்று கொஞ்சமும் யோசிக்காமல் வார்த்தைகளாக கொட்டி தீர்த்தான். அந்த வார்த்தை ஆருவை எவ்வளவு காயப்படுத்தும் என்பதை யோசிக்க தவறினான். இத்தனை மாதங்களாக பார்த்து பார்த்து கவனித்து கொண்டது யோசித்து செயல்பட்டதும் எதுவுமே அவளுக்கு தெரியாமல் போக அவன் இன்று சிதறவிட்ட வார்த்தைகளின் மூலம் தனக்குத்தானே குழிபறித்து கொண்டான். தன்னை பற்றி அவன் பேசிவிட்டு சென்ற வார்த்தைகளை அவள் மனதில் நினைவிலும் ஆழ பதிந்து போனது. இங்கு விகான் மேலும் எந்த தவறும் சொல்ல முடியாது. காலையில் தீபக் குடும்பத்தினரோடு புனித்தை கண்டபோது எரிச்சல் எழ அவன் பார்வை ஆருவையே வட்டமிடுவதையும் மீண்டும் மீண்டும் அவள் இருக்கும் இடத்தையே சுற்றி சுற்றி வருவதையும் கண்டு இதற்கு மேலும் இங்கு இருந்தால் நம்மை அறியாமலேயே ஏதேனும் செய்து விடுவோம். வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்லை. மாப்பிள்ளை குடும்பத்தை சேர்ந்தவன், மாலை நடக்கவிருக்கும் விழாவிற்கு விருந்தினராக வந்து இருப்பவன் என்னும் போது தன்னால் எந்த பிரச்சனையும் நடந்துவிடக்கூடாது என்று நினைத்தே ஒதுங்கி மொட்டை மாடியில் இருந்த அறையில் சென்று தன் வேலையில் முழுக நினைத்தும் முடியாமல் மீண்டும் மீண்டும் ஆறு பின்னால் புனித் சுற்றி கொண்டிருந்த காட்சி நினைவுக்கு வர அந்த நினைவுகளோடு போராடி கொண்டிருந்தவனின் அறைக்கு வெளியே ஆருவோடு புனித்து பேசுவதும் காதில் விழ இதற்கு மேல் அதை கேட்க பொறுமை இல்லாதவன் அவள் என் மனைவி, எனக்குத்தான் சொந்தம், அவளிடம் எனக்கு இருக்கும் உரிமையை பார் என்று காட்டவே அவன் அப்படி நடந்து கொண்டது. இதில் அவளிடம் எனக்கு இருக்கும் உரிமையை பார் என்று காட்டுவது மட்டுமே அவன் நோக்கமாக அல்ல. எங்கள் இருவருக்கும் இடையேயான உறவு ஒரு சராசரி கணவன் மனைவிக்கான உறவை போன்றது. இதில் நீ எங்களுக்கு இடையில் நுழைய முடியாது என்று அனைத்திற்கும் சேர்த்து மறைமுகமாக தெளிவாக புரிய வைக்க நினைத்து அப்படி நடந்து கொண்டான். ஆனால் இதில் ஆரும் முதலில் விலக முயன்றாலும் பிறகு அவனின் முயற்சிகளை தடுத்து தன் பணியை தொடர ஒரு கட்டத்தில் அவள் எதிர்ப்பை விட்டு தன்னோடு உடன்பட்டு இணைந்தது போல் தோன்றவே அவனும் தன்னை மறந்து மூழ்கி போனான். எத்தனை நேரம் அப்படி இருந்தார்கள் என்று இப்போது கேட்டாலும் அவனுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அவள் மூச்சுக்காற்றுக்கு தவிப்பதை உணர்ந்து அவளிடமிருந்து மனமில்லாமல் விலகவும் அடுத்த நொறி அவள் செய்த செயல் அவனை குழப்பியது. ஏதோ ஒரு வேகத்தில் அவனுக்கு நிரூபிக்க நினைத்து அவன் செய்த செயல், அவள் செய்த செய்கையில் அவள் விருப்பமின்றி அவளை முத்தமிட்டது போல தன்னை காட்ட நினைத்தே மனதிற்குள் குன்றி போனான். அதை கோபம் என்னும் முகமூடி போட்டு மூடி வார்த்தைகளை வீசி எறிந்துவிட்டு சென்று விட்டான். அதன் பிறகு அன்று முழுவதும் விகான் வீட்டிற்கு வரவில்லை. மாலை விழா நடக்கும் அரங்கிற்கு கூட நேராக அலுவலகத்திலிருந்து தனக்கென்று இருக்கும் அறையில் இருந்தே தயாராகி வந்து கலந்து கொண்டான். அழகிய வெளிர் நீல நிற சட்டையும் கரு நீல நிற கால் சட்டையும் அணிந்து சிம்பிளாகவும் கம்பீரமாகவும் விழா அரங்கிற்குள் நுழைந்தவனை அத்தனை பேரின் கண்களும் மொய்த்தது. ஆருவும் சிவப்பும் ஆரஞ்சும் கலந்து அழகிய காக்கரா சோழி அணிந்து அழகான ஒரு பூவை போல தயாராகி வந்தாள். ஆனால் முகத்தில் மட்டும் பழைய குறும்பும் கலகலப்பும் மகிழ்ச்சியும் எதுவும் இல்லை. அவளின் அமைதி வித்தியாசமாக பட என்ன என்று அத்தனை பேரும் பலமுறை கேட்டும் ஒன்றுமில்லை, லேசா தலைவலி என சொல்லி அனைவரையும் சமாளித்து அவள் அமைதியாக ஒதுங்கி கொண்டாள். புனித் அங்கு இருக்கும் வரை யார் முன்பும் வர அவளுக்கு விருப்பமில்லை. அவன் ஏதாவது பேச போய் அது மற்றவர்கள் கண்ணுக்கு தவறாக தெரியுமோ, தங்களை தவறாக நினைப்பார்களோ என்ற எண்ணம்
தன் கணவனே தன்னை நம்பாமல் தவறாக எண்ணிவிட்டானே என்ற நினைப்பும் அவளை தனக்குள்ளேயே முடங்கி போக செய்தது. அப்போதுதான் உறவினர்கள் வரத் துவங்கி இருந்த நிலையில் மைத்திலியும் அகல்யாவும் இவர்கள் இருவரையும் உறவினர்களை வரவேற்பதற்காக வாயிலில் குடும்பம் சார்பாக நிற்கும்படி கூற, முதலில் மறுக்க நினைத்தாலும் விஹானின் கூர்மையான பார்வையை கண்டு அமைதியாக அவனோடு சேர்ந்து நின்று கொண்டாள். விஹானின் அருகில் நின்று இருந்தாலும் அவனை நிமிர்ந்து பார்க்கவோ ஒரு வார்த்தை பேசவோ முயலவில்லை. அமைதியாக நின்று கொண்டு வருபவர்களுக்கு வணக்கம் சொல்லி வரவேற்று கொண்டிருந்தவளை அவ்வப்போது பார்வையால் தடவி கொண்டிருந்தவனுக்கு அவளின் கலை இழந்த முகமும் கண்டு மனம் லேசாக வலிக்கத் தொடங்கியது.